प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्तेव यन्मूर्त्या शर्करायितम् கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு கருவினையறிவினையம் கடியும் வெற்பு திண்ணமிரு வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் உணர்த்தும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வெங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வருடைய அபரிமிதமான கருணா பிரவாகத்தை சுவாமி தேசிகன் தயாசதகம் என்னும் ஒரு அத்தியாச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தமாக அருளி செய்கிறார். கலவு வெங்கடநாயகா என்று இன்னைக்கு கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக பிரத்யக்ஷ தெய்வமாக எம்பெருமான் எல்லாருக்கும் சமஸ்த விதமான அனுகிரகத்தையும் செய்யக்கூடியவனாக ஒரு கற்பக தருவாக விளங்குகிறான் என்று அந்த ஆனந்த நிலைய விமானத்தில் அமர்ந்துரையக்கூடிய தெய்வத்தின் விசேஷம் வர்ணிக்கப்படுகிறது. மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோததே என்ற பிரமாணங்கள் பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் செய்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியங்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் கூட அந்த ஆச்சரியங்களுக்குள்ளே உயர்ந்த ஆச்சரியம் எதுன்னு கேட்டா மாயாவி ஆச்சரிய சேஷ்டிதனான பெருமாள் வைகுண்டத்துல கூட தனக்கு விருப்பம் இல்லாமல் ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடை ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் என்று தெக்வா வைகுண்டம் உத்தமம் உத்தமலோகமான சுத்த சுத்தமயமான அந்த வைகுண்டத்தை கூட விடுத்து தான் சுவாமி புஷ்கரணி கரையில் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக வசிப்பதற்கு விருப்பம் கொண்டு இங்கே வந்து நாம் எல்லோரும் சேவிக்கும்படியாக நமக்கு சேவை சாதிக்கலாம். என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணுகை தெளிந்து ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது கண்ணாலேயே பார்க்க முடியாது, வேதங்கள் இதை காண்பிக்கிறது. ஏத்தல் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு பரமாத்மாவை சொல்றது. கண்ணால பார்க்க முடியாது, கையால படிக்க முடியாது, ஒண்ணுமே. அதாவது அந்த அந்த பரபிரம்மத்தை நீ அப்படி கவரணும்னு சொன்னா உனக்கு முடியாதுங்க. அப்பேற்பட்டதான் அந்த பரபிரம்மம். வேதங்களுக்கே கைக்கு அகப்படாத பரபிரம்மம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசா என்று அந்த வேதமானது அந்த பரபிரம்மத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கூட பரபிரம்மத்தை பூரணமாக அதால அனுபவிக்க விடவில்லை. மூச்சு வாங்கிறது, அவனை பின்தொடர்ந்து போவதற்கு கூட வேதத்திற்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. அத்தகைய பரமாத்மா இப்ப நாம நேர போனோம்னா அப்படி சங்கச்சக்கர கதாசாரியாக திருமார்பில விளங்கக்கூடிய பிராட்டியோடு சேர்ந்தவனாக வரதஹஸ்தத்தை காண்பித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு உனக்கு என்னடா வேணும் குழந்தை நம்மளை கேட்டு அனுகிரகம் பண்றானா பெருமானுடைய தயைக்கு இதை காட்டிலும் வேறு என்ன உதாரணம் வேணும்னு கேட்கிறேன். அவதாரங்கள்லாம் எடுத்தான். கீழே நாம பார்த்தோம். பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதான் அபிஜம் பிரகுணமணி விஜயம் பிராப்திய பத்மா சகாயம் என்று நமக்காக வழக்காடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைப்பதற்காகவே தயாதேவி அங்க வந்து நிற்கிறார். அவள் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவள் தான் சார்வபௌமி, அவள் தான் ராணி. அவள் ஒரு கட்டளை கொடுத்துட்டா, என் கட்டளையே சாசனம் அப்படின்ற இதெல்லாம் சொல்ல வேண்டியவள் தயாதேவி தான். அடுத்தது தயாதேவியினுடைய பிரேரணை, அவளுடைய தூண்டுதல். அவள் போ போ, சேத்தனர்கள் பாவம் கஷ்டப்படுறா, இவெல்லாம் பாவம், அந்த சேத்தனர்கள்லாம் இவ்வளவு ஷாப்பட்டு இருக்கா, நீ போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணு. குடிச்சு நெட்டி தவிர அத்தனை பேரு கீழே வந்து பொத்துன்னு விழலாம் பெருமாள். அவதரண விசேஷைகி ஆத்மலீலா பரேஷைகி அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன். யாரெல்லாம் பெருமாள் அவமானப்படுத்துறான். அந்த பாண்டவ தூதனா பெருமாள் போய் நிக்கச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஆசை, உட்காரத்துக்கு ஒரு நல்ல சீட்டு கூட போடலையே. இன்னார் தூதங்கிற நின்றான்னு அவனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறா பெருமாள். கட்டரா, அடிக்கிறா, உதைக்கிறா, தூஷிக்கிறா. இருந்தாலும் பெருமாள் சிரிச்சுட்டே ஏத்துக்கிறான். கவச்சாரிகிதையா துயைவசாரி விஜயஸ்தானம் உபாசித்தோ விஷாதி. பிளக்க முடியாத கருணை என்னும் கவச்சத்தை பூண்டிருப்பதினால் என்றோ ஜீவாத்மாக்கள் தொடர்ந்து பாபங்கள் என்னும் பானங்களை அவன் மீது பிரயோகித்தால் கூட பெருமான் அவனை வெற்றி கொள்ள முடியாதவனாயிருக்கிறான். எங்கேயாரும் இடத்துல அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா பெருமாளுக்கு கோபம் ஏன் வரல?
இவன் கவச்சம் போட்டிருக்கான், கருணை என்னும் கவச்சத்தை பூண்டிருப்பதினால் என்றோ பாபிகள் கூட நற்கதி அடைகிறார்கள். அந்த பரம்பொருள் பல அவதாரங்களை எடுத்த பரம்பொருள் இப்ப சகல மனுஜ நயன விஷயதாங்கதா என்று ஆச்சரியமான அர்ச்சாவதாரம். தமருகந்தது எவ்வூருவம் அவ்வூருவம் தானே தமருகந்தது எப்பேர் என்று நாமெல்லாம் எப்படி பெருமாள் ஆசைப்படுறோமோ அப்படியெல்லாம் பெருமாள் நமக்காக அர்ச்சாவதாரத்தில் சேவை சாதிக்கிறான். மொத்த ஜீவ வர்க்கமும் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர் மோட்சத்துக்கு வரணும். அதுவரையிலும் பெருமாள் கிளம்பி மேல வரக்கூடாது. தயாதேவி கட்டளை போட்டுட்டான். ஆழ்வார் ஒரு அற்புதமான பாசம். தெளிந்த சிலாதலத்தில் அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய மண்மதியம் தா வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே. ஆழ்வார் இதை வர்ணிக்கிற இயற்கையின் சிரிப்பில் இறைவன் அப்படின்றாய் வாழலாம். திருவேங்கடமாமலையை ஆழ்வார்கள் வர்ணிக்கும் பொழுது அந்த இயற்கை அனுபவத்தை நமக்கு அப்படியே அள்ளித்தரான். இயற்கையிலே இறைவனை காண்பிக்கிறான். தெளிந்த சிலாதலத்தில் வந்தி அழிந்த கடுவனையே நோக்கி. மலையில ஏறார் ஆழ்வார். அந்த மலை எப்படி இருக்குன்னா சந்திரமண்டலத்துக்கு மேல உயர்ந்திருக்கு. மலையிலிருந்து பார்க்கட்டே சந்திரமண்டலம் கீழே இருக்கான். அவ்வளவு உயர்ந்த மாமலை. வெங்கட விற்பனையும் விளங்கும் வேற விற்பனையும் ஆண் 2 குரங்கு, ஜோடி குரங்கு. அந்த குரங்கு ஆண் குரங்கு இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது. பெண் குரங்க அது ரெண்டும் ஜாதியா திருமலையில அப்படி ஜோடியா அங்க இருக்கக்கூடியதான காட்டுகள்ல விஹரணம் பண்றதாம். ஹனிமூன், ஒரிஜினல் ஹனிமூன். ஆண் பெண் குரங்கு ரெண்டும் அப்படியே அழகா அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப வெளியில அழைச்சு வந்தா அதுவும் புதுசா கல்யாணம் ஆகி முதல் தடவை வெளியில கூட்டு வந்தா என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் இல்லையா? அப்புறம் காலக்கிரமத்துல என்ன நடக்கிறதோ தெரியாது. கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணுமே. ஆனா என்ன பண்ணா நடக்க போறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது எத்தனையோ பேருக்கு தெரியறதா அந்த அஜ்ஞானம் விட்டுதான் நம்மள. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய குரங்கு ஆண் குரங்கு பெண் குரங்கிற்கு பிடித்ததையெல்லாம் தான் வாங்கி கொடுக்கிறது. அதுக்கு ஏதோ பழங்கள் பிடிக்கும், அந்த பழங்கள் எடுத்து கொடுக்குறது. அங்க இருக்கிற தேனோ ஏதோ கொடுக்கறது, எடுத்து கொடுக்கறது. அப்ப இன்னும் என்ன வேணும்? பவ்யமா கேட்கறான். இன்னும் உனக்கு என்ன வேணும்? உன் பிரியத்தை நான் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? மேலேருந்து பார்க்கச்சே பெண் வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே. தெளிந்த சிலாதலத்தில் மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தா. அதோ பாரு அப்படி நீட்டது கைய. அதோ தெரியறது வேற அந்த பூரண சந்திரன், வட்ட வடிவமான சந்திரன். அதை புடிச்சு கொடுன்னு கேட்கறதாம். அடியே அப்படின்றான். யாரு? இந்த ஆண் குரங்கு. இந்த சந்திரன் தான் உனக்கு வேணும், உனக்கு பிடிச்ச தரையில. இதுல என்ன சுவாமி இருக்கு? ஆழ்வார் ஓவரா எக்ஸாகரேட் பண்றாரு. இதெல்லாம் நம்மள போல இருக்கிறவாளுக்கு புரியவே புரியாது. ஆழ்வாருடைய திருவுள்ளவின்னு சொன்னா அங்கே ஸ்ரீனிவாசனும் தயாதேவியும் திருவேங்கடமாமலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவேங்கடமாமலை பரமபரத்தை போன்றது. பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் உயர்ந்திருக்கக்கூடிய பரமபரத்தில் ஸ்ரீனிவாசனும் பிராட்டியும் அங்கே சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்பொழுது நிலவு போன்றவன் யாரு? ஜீவன். நிலவு போன்றவன் யாருன்னா ஜீவாத்மா. என்ன பிடிக்கும் தயாரிக்கிறார்? அந்த குழந்தை பாவம் ஜீவன் பிரகிருதி மண்டலத்துல இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அவனெல்லாம் மோட்சத்தை அழைச்சுன்னு வரும். அவனை கைப்பிடிச்சு அழைச்சுன்னு வரும். அவனை எங்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடும். நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பரம கிருபையோடு அந்த தயாதேவி. சந்திரன் என்றால் இந்த இடத்துல யாரு? நாம் ஜீவர்களாகிய நாம் நம்மை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஸ்ரீனிவாசனிடத்துல சொல்றா. இது ஏதோ குரங்கு பேசுறது விஷயம் இல்ல. ஸ்ரீனிவாசனும் தயாதேவியும் நம்மை ரட்சிப்பதற்காக அந்த மலையில் எப்பொழுதும் எழுந்திருக்கிறார்கள் காண்பிக்கிறது. இயற்கையின் சிரிப்பில் இறைவன் அப்படின்னு கேட்டா இப்படி நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காண்பித்ததான வழியில்தான் நம்ம ரசிக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ணானார்? இப்ப அவன் அர்ச்சாவதாரமும் எடுத்து நிரந்தரமாக கடைசி ஜீவன் கோவில்கள்ல பெருமாளை சேவிக்கணும். நடசாத்தனம்னு சொல்றா. சீக்கிரம் நடசாத்த போற சுவாமி 10 பேர் இருக்கா, 10 பேர் இருக்கா, நம்ம சேவிச்சுருக்கோம், சீக்கிரம் வாங்க சேவிங்க, சீக்கிரம் வாங்க சேவிங்க. அந்த 10 பேர் கடைசியில எல்லாரும் வந்தாச்சா
எல்லாரும் சேவிச்சாச்சா, மொத்த பேர் சேவிச்சிட்டீங்களோ இல்லையோ, இத்தோட நாளைக்கு காலத்துல தான் பெருமாள் சேவிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் கிளியர் ஆயிடுதான் பார்த்துட்டு பெருமாள் நடசாத்துற மாதிரி பெருமாள் இந்த லோகத்தை பார்க்கலாம். எல்லா ஜீவனும் மோட்சத்துக்கு வந்துட்டான், எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சா. ஏன்னா அவாத்துக்காரி கதவு திறக்க மாட்டான். இவர் அசைன்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம பாதிர வந்தாருன்னா தயாதேவி இல்ல, வாய் உண்மை யார் வர சொல்லிட்டு உண்மை எதுக்காக நான் கீழே அனுப்பினேன், அவசரப்பட்டு உண்மை யார் வந்தா, இப்ப என்ன காரியம் இந்த வைகுண்டத்துல, அதான் உங்க திருவேங்கட மாமலையில போய் இரும் அந்த சுவாமி புஷ்கர் நீ பக்கத்துல ஜம்மு சௌக்கியமா இருந்துட்டு வரணும்னு சொல்லிதான் வச்சிருக்கேன், அதை விட்டுட்டு நீ எதுக்கு வந்து அப்படின்ட்டு பெருமாள் அப்படின்ன காத்துட்டு இருக்க. யாருக்காக? நமக்காக காத்துட்டு இருக்க. எத்தனை அவமானங்கள் பண்ணாலும் சரி, அவனை விபவாவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பெருமாள் அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, இந்த ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமாமலையில சேவை சாதிக்கச்சே இவன் விஷ்ணு இல்ல, இவன் ஸ்ரீனிவாசன் இல்ல, இவன் எங்க தெய்வம், இவன் அந்த தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு யார் யாரோ வந்து தாங்கள் தான் உரிமை கொண்டாடி பெருமாளுடையதான அந்த சொரூப லாவண்யத்தை கூட உணராமல் புறம் பேசுகிறார்களே, அதையும் ஸ்ரீனிவாசன் சிரிச்சுதான் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு கால விசேஷத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது சுவாமி ராமானுஜர் இங்கே திருமலைக்கு எழுந்தருளி இவன் திருமலை தெய்வம் ஒப்புயர்வற்ற ஒரே தெய்வம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் என்று அந்த நாராயண சப்தத்திற்கு இலக்கான நாராயண சப்தத்தினுடைய முழு முதல் கடவுளான எம்பெருமான் இவன் தான் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காண்பித்தார் என்கிறது நம்முடைய குரு பரம்பரை. ஆகையால அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன்னு எத்தனை விதமான அந்த அவமானங்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த அவமானங்களை எல்லாம் பெருமாள் தான் கொடுத்து பொருட்படுத்தாமலேயே மீண்டும் மீண்டும் நம்ம ரட்சிப்பதற்காக அவன் பிறந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னார். அடுத்தது என்ன? பரஹிதமனுகம்பே பாவயந்த்யாம் பவத்யாம் ஸ்திரமனுபதிஹார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹ லலித ருச்சிஷு லக்ஷ்மி பூமிலீலாசுனூனம் பிரசயதி பகுமானம் தொத்பிரதிச்சந்த விருத்தியாக. கருணை வடிவெடுத்து வந்தவளாகத்தான் ஸ்ரீதேவி பூமி தேவியை பெருமாள் பார்க்கிறான். அது தயாதேவியுடைய சுரூபமாத்தான் பார்க்கிறான். தொத்பிரதி சந்த புத்தியா என்று அந்த தயாதேவித்தான் இங்க ஸ்ரீதேவி, தயாதேவித்தான் பூதேவி என்று தொத்பிரதி சந்த புத்தியா என்று சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாங்க, திருமலையில ஏதாவது ஒரு காரணம் வாசம் செய்யக்கூடியதான அந்த பாபிகள் இருக்காளே, அப்பேற்பட்டவர்களுக்கு இந்திரியங்கள் எல்லாம் ஓய்ந்து காரணத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஸ்ரீனிவாசனை நினைக்கும்படி இந்த தயாதேவி அனுகிரகம் பண்ணுகிறான்னு அடுத்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறது. கிளைய பார்த்தோம், இந்த இந்திரியங்கள் நம்முடைய புலன்கள் நம்முடைய கை கால்கள் கிழருடைய இளமை கெடுவதன் முன்னம் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை சொன்னபோது அந்த திருமாலிருஞ்சோலைக்கு போறதுக்கே உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அதுவே நீ நல்ல இளமையா இருக்கச்சே திருமாலிருஞ்சோலையில போய் பெருமாளை செய்யணும். திருவேங்கடமாமலைக்கு போனோம்னா இன்னைக்கு வசதிகள் இருக்கு சுவாமி. ஆழ்வார்கள் காலத்துல பாருங்க, ஆச்சாரியார் காலத்துல பாருங்க, டென்ச்சு ஃபாரஸ்ட், வெறுமை இல்ல. அந்த மலை மேல ஏறணும், மலை பாறை இருட்டி போச்சுன்னா வழி தப்பி விடும். எந்த பக்கம் போறது, எங்க தங்கறது, என்ன வசதி இருக்கும்? மலையில ஏற ஆரம்பிச்சோம்னா அந்த வழியால் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா கரெக்டா திருவேங்கடமாமலைக்கு, அதாவது வேற பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்துக்கு தான் நம்ம ஏறிட்டு இருக்கோமான்னு எப்படி தெரியும்? பஸ் வசதி உண்டா, விஞ்ச் வசதி உண்டா, இப்ப ஜிபிஎஸ் போட்டுன்னு போறோமா, அந்த மாதிரி போறோமா, படியெல்லாம் லைட்டு போட்டு வச்சிருக்காளா, அங்கங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கடையெல்லாம் வச்சிருக்கு சாப்பிடறதுக்கு ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு, அந்த மாதிரி வச்சிருக்காளா? 1000 வருஷம் 10,000 வருஷம் லட்சம் வருஷங்கள் கோடி வருஷங்களுக்கு முன்பாக எத்தனை லட்சம் லட்சம் அந்த ஜீவராசிகள் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அன்னிலேருந்து போயிட்டா இருக்கா. அன்னிலிருந்து அந்த மலை என்னைக்கு உண்டாச்சோ, பெருமாள் என்னைக்கு அந்த மலையில வந்து நின்றானோ மலையப்பனாக, அன்னிலிருந்து ஆரம்பிச்சு மலை முகடுகளில் கோவிந்தா 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 சப்தம் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதனால ஒரு தடவை மலையில ஏறிட்டு இறங்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. உடனே நாம ஏறிட்டு அப்படியே ஏறின வேகத்துல இறங்கிடுவோமா? அது சாத்தியமே கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்துல இந்த புலன்கள் நல்ல நிலையில் இருக்க சேவை ஓடி வந்து பெருமாள் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு போயிடுவோம். இல்ல பெருமாளுடைய திருவடி வாரத்துல வசிப்பதற்கு ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆப்பிரிக்கா போனோம், அமெரிக்கா போனோம், அண்டார்டிகா போனோம், நம்ம ஆசைப்படுறோம், இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எங்கெங்கயோ போய் நாம சம்பாத்தியங்கள் தேவைப்படுறது. திரைக்கடலோடும் திரவியம் தேடுன்னு யாருக்கோசம் சொல்லி வச்சாலும் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாம குற்றமா இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதெல்லாம் சரி, திருமலையில போய் 1 மாசம் தங்கணும், திருமாலிருஞ்சோலையில போய் 1 மாசம் தங்கணும்,
இப்படியெல்லாம் ஒரு ஒரு யாத்திரை அப்படின்னா கையில ஒரு நோட்டை வச்சு டிக் பண்ணிட்டே போறது யாத்திரை இல்ல. ஒரே நாள்ல 10 திவ்யதேசம் 25 திவ்யதேசம் 30 திவ்யதேசம் சேர்க்கிற யாத்திரை இல்ல. ஒரு இடத்துல போய் இருக்கணும், அங்க போய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கணும். அங்க நடக்கக்கூடிய நித்தியோத்சவ பக்ஷோத்சவ சம்பத்சரோத்சவங்கள்லாம் சொல்லி அத்தனை உற்சவத்தையும் தடவடங்க சேவிக்கணும். அந்த ஊர்ல நடக்கக்கூடிய விசேஷமான வைபவங்கள்ல கலந்துக்கணும். அப்படி அந்த பெருமாள் எல்லாம் தேய்ச்சோம்னா அடுத்த ஊருக்கு யாத்திரை கிளம்புவா. போற வழியில என்ன பண்ணாவா, அவ்வளவு சத்தியமான இருந்தா போறோம். அங்கங்க சிலங்கினா சொல்லி அங்க வயல் வரப்புல சிதறி கிடைக்கக்கூடிய தானியே போறோம். அவளுக்கு அப்படி வயக்காட்டு ஓரமா 4 கீரை இருக்கும், புளிய மரத்துல புளி இருக்கும், எடுத்து போட்டாலும் ஒரு தலியை பண்ணிட்டு ஒரு தொகையை எழுதி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாளே தவிர்த்து எனக்கு உப்பு வேணும் புளி வேணும் இது பேஸ்ட் கேட்கறாங்க. பேஸ்ட் பிரஷ் அந்த எச்ச பண்ணி பேஸ்ட் பிரஷ் பையில வச்சுட்டு யாத்திரை போறோம். அதுலயே திருவேணுடையாருக்கு பிரசாரம் வச்சிருக்கோம். முந்திரி பருப்பு திராட்சை கல்கண்டு எது கூட வச்சிருக்கோம், பல் தேய்ச்சி பேஸ்ட் பிரஷ் இல்லைன்னா அந்த முன்ஜிப்புல வச்சிருந்தா அதை பிஞ்சு பார்க்கணும். எச்ச தானே. இதுக்கு வேற இன்னொரு விசேஷம் என்ன, சில சமயம் பல் சட்டியா கைட்டு உள்ள வைக்கிறோம். நீங்க தான் பேஸ்ட் பிரஷ் வச்சா அத்தனை எச்சன்றீங்க, பல்லு சட்டையே கைட்டு உள்ள வச்சுடுறான். கேட்டா சார் நான் ஏர் டைட் பேக்ல தான் இந்த முந்திரி பருப்பு திராட்சை தான் போட்டு வச்சிருக்கேன். எச்சல் நான் அதிக இடத்துல சொல்லிட்டேன். இந்த மாதிரி யாத்திரைகள் எல்லாம் போகும்பொழுது இந்த பல் தேய்க்கிறதெல்லாம் வைக்காதீங்கோ. இந்த மாதிரி சமயத்துல பப்ளிக்ல சொன்னாதான் உண்டு. நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் என் பேர்ல கோபம் வருது, வேற யாரும் சொல்ல மாட்டேன்றா, நீ மட்டும் சொல்றேன். பார்க்கிறேன் பிடிக்கல சொல்றேன். ஏத்துக்கிறது ஏத்துக்காது, பிராக்டிஸ் பண்றது பண்ணாத உங்க சௌகரியம். ஏன் ஒரு 10 நாளைக்கு ஒரு பல்படி எடுத்து போக கூடாதா, கையில தேய்ச்சி தூக்கி போட்டு வரக்கூடாதா? அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ எவ்வளவு இருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ பிரஷ் 10 நாள் யாத்திரை போறோம்னா 10 ரூபாய் ஒரு பிரஷ், 10 பிரஷ் வாங்கிட்டு போய் அன்னைக்கு தேய்ச்சி தூக்கி போடக்கூடாதா? அந்த எச்சலை பை உள்ள வைக்கிறது, தீர்த்தம் ஆடாம துணியை தோடுறது, அதே துணியை துருக்கி துருக்கிறது. அங்கங்க போய் நம்ம தங்குறோம், எங்கேயோ லாட்ஜ் வீட்டில் தங்குறோம், டார்மெட்ரியில தங்குறோம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல சவுல்ட்ரியில தங்குறோம். அது மேல ஒரு கம்பளி போடுறது கிடையாது, ஒரு ஷால்வை போடுறது கிடையாது, வெறும் துணியா இருக்கு. அதுலயே உட்காந்துக்கிறோம், குளிச்சாலும் அதுல உட்காடுறோம், குளிக்காட்டாலும் அதுல உட்காடுறோம், அப்படியே எழுந்து வரோம். கோவிலுக்கு வந்தா விழுப்பு கிடையாதுன்றோம். கோவிலுக்கு வந்தா ஏன் விழுப்பு கிடையாதுன்னா கோவில்ல யாரும் விழுப்போட வரமாட்டா. இந்த விழுப்புன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது எனக்கு புரியல. இது ஓவரால் டெலிகாஸ்ட் ஆச்சு. யாருக்கு என்ன புரிஞ்சுக்கணும், அந்த வஸ்திரங்கள்ல சுத்தி இருக்கணும், அதெல்லாம் ஜாகிரதையா கவனிக்கணும். கும்பல் கும்பலா போறது பெரிய விஷயம் இல்லை சுவாமி. ஆனா நாம அதை போய் அந்த ஆச்சாரத்தை கவனிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அடியனுடைய பிரார்த்தனை தான். நல்ல விசேஷங்கள் போறோம், அங்கங்க போய் செலுக்கிறோம், பிரிவாள்லாம் நம்ம கூட இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரான்னு ஆசைப்படச்சே நாம அதெல்லாம் நல்லா கத்துண்டு அதனுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்தந்த விசேஷங்கள்ல இருந்து அதனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி அதனுடைய ஸ்தோத்திரபாடங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதெல்லாம் சேவிக்கணும். எத்கிஞ்சிதபி குருவானஹா வசேத்து நாராயணாலயே நகிஞ்சிதபி குருவானஹா வசேத்து நாராயணாலயே. ஏதாவது பண்ணிட்டே இருக்கு. எங்க பகவானுடைய ஆலயத்துல பெருமானுடைய சன்னிதானத்துல ஏதாவது கைங்கரியம் கிடைச்சா அந்த கைங்கரியத்தை பண்ணு. ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா, ஒண்ணு கிடைக்கலனாலும் பேசாம பெருமாளுடைய சன்னிதானத்துல இருந்து நகிஞ்சிதபி குருவானஹா. ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நாராயணனுடைய ஆலயத்துல வாசம் பண்ணு. எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் நாராயணனுடைய ஆலயத்துல வாசம் பண்ணுனா, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்காக அந்த வாசம் பண்ண சொல்லல, உனக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், அது உனக்கு ஒரு பிரபாவத்தை கொடுக்கும். துஷ்டேந்திரிய வசாச்சித்தம் புத்தி என்னைக்கோ பேசிக்கு போயிட்டு என்னென்னமோ தப்பு தான் பண்ணோம். மிருடாம் கல்பஷாபம் என்று அந்த மக்களுக்கு ஏற்பட்டதான கல்பஷம் மதி காலுஷ்யம். கடைசியில என்ன அப்படி கேட்ட ததேவ சம்சுத்தி யாதி. அவனுக்கு கடைசியில ஒரு நல்ல நினைவு வருது. எங்க யாதி நாராயணாலயே. நாராயணனுடைய சன்னிதானத்துல அவன் இருந்தானே ஆனால் அந்த பிராந்தியத்துல அந்த வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, திருமலையினுடைய தாழ்வரைகள்ல ஏதாவது ஒரு சம்பந்தத்தில் அவன் வசித்தானே ஆனால் அப்பொழுது அவனுக்கு ததந்த காலே சம்சுத்தி யாதி நாராயணாலயே. கடைசி காலத்துல அவனுக்கு நாராயண ஸ்மிருதிய தயாதேவி உண்டு செய்கிறாள். எப்படியாவது அவனுக்கு பாபத்தை அவள் நீக்குவதற்கான ஒரு வியாஜத்தை செய்கிறாள். ரிஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானாதயேத்வம் கரண விளய காலே காந்திஷி கஸ்புதீனாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானாம். என்ன எடுத்து அவனுடையதான அந்த இந்திரியங்கள்லாம் அப்படியே புலங்கள்லாம் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறது. கரண விளைய காலே வாயை திறந்து சொல்ல முடியல, பேச முடியல, கை காலெல்லாம் இழுத்து போச்சு, வாய் கோடி போச்சு.
ஒண்ணும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு தீர்த்த வாயில குத்தினா கூட வாயில பொங்கி வெளில வந்துடும். ஆனால் தயாதேவி அவன் என்ன பண்றா தெரியுமா? ஐயோ, நம்முடைய எல்லையில வந்து விழுந்துட்டானே இவன், நம்முடைய பிராந்தியத்துல வந்து விழுந்திருக்கானோ இல்லையோ, அவனுக்கு நாம் அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்று பெருமாள்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்மரணையை ஏற்படுத்த, ஒரு ஸ்மரணை ஏற்படுத்துறான். ஸ்மரணனா ஒரு எண்ணம். என்ன பார்க்கிறான்? ஸ்ரீனிவாசான், கோவிந்தான்றான், நாராயணான்றான். மகா பாபியான அஜாமிளனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த அஜாமிளன் பண்ணார் அக்கிரமம் கிடையாது. அப்பேற்பட்டவன் தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டான். இத்தனைக்கும் பகவான கூட கூப்பிடலாம், பகவான கூட கூப்பிடல. யமபட்டர்கள் வரா, கயத்து கட்டல கிழிஞ்ச நாரா கிடக்கிறான். அவனை தூக்கி அப்பயே வெளில போட்டான். ஏன்னா உள்ள இருந்து வெளில எதுக்கு எடுத்து வரணும், ரெண்டு காரியம் பண்ணணும். ஒரு வழியா வெள்ளையே வச்சு எல்லாத்தையும் தூக்கி அவனை தூக்கி போட்டுலான்றதுக்கோசரம் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அவனை தூக்கி வெளில போட்டிருக்கான். அந்த கட்டில விழுந்து கிடக்கிறான், கிழிஞ்சு போன நார் மாதிரி இருக்கான். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா தவம் இருந்து அவ பெருமாளுடைய அனுகிரகத்தினால, ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு 10 மாசமோ 12 மாசமா ஆகுது. திடீர்னு என்ன எடுத்து குழந்தைக்கு மந்தம் வயிற்றுல தட்டுறோம், வயிற்றுல மந்தம் தட்டுறது, வயிறு உப்ப ஆரம்பிச்சுடுது. அதுக்கு மலமூத்திர விசர்ஜனம் பண்ண முடியல. அந்த குழந்தை தவிக்கிறது, சமப்படுறது. உடனே அப்பா அம்மா பார்க்கிறா, ஒரு நல்ல வைத்தியரிடத்துல கொண்டு போய் காமிக்கிறா. ஒண்ணும் இல்ல, மந்தம் தட்டி இருக்கு, ஒண்ணும் சரியா போல, நான் ஒரு டானிக் கொடுக்குறேன். அது டானிக் கொடுத்தா வயத்துல இருக்கிறதான மொத்த அழுக்கு வெளியில வந்துன்றார். ஏதோ ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து சாப்பிட்ட ஒரு 1/2 மணி காலத்துல என்ன பண்றது, அந்த குழந்தை வயத்துல இருக்கிற மொத்த அழுக்கும் மலத்தின் வழியாக மொத்தம் பீச்சு அடிச்சு விடுது. அந்த தரையெல்லாம் ஆபாசம் பண்றது, அந்த சவுத்தெல்லாம் ஆபாசம் பண்றது. இதுவரையில அழுது இருந்தது, இப்ப வயத்துல இருந்து மொத்தம் வெளியில வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அப்பா அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, அப்பதான் சாப்பிட உட்கார்ந்து இருக்காவோ, சாப்பிட்டு இருக்கா. அது அங்கெல்லாம் ஆபாசம் பண்றது. அவ அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அம்மாடா, 2 நாளா இது வயிறு மந்த தட்டி ரொம்ப கஷ்டப்பட்டது, அதனாலதான் இவன் சாப்பிடவே இல்லை. குழந்தை சாப்பிடலன்றதால இவன் சாப்பிடல. இவ்வளவு கஷ்டப்படுறதே இந்த குழந்தைன்னு நினைச்சு நம்ம குழந்தை நேரத்துல ரொம்ப கருணையோடு இருந்தால், இப்ப மொத்தம் வயிற்றுல வெளியில வந்துட்டு வயிறு சுத்தமா எடுத்து அந்த குழந்தை இயல்பா எடுத்து உடனே அதை கொண்டு போய் சாப்பிட்டதை விட்ட கையில உதறினா அப்படியே எழுந்து போனா அதை தூக்கி கொண்டு போய் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு நல்லா உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு பவுடர் எல்லாம் போட்டு விட்டு அதை கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு திருப்பி இந்த தரையெல்லாம் எடுத்து அலம்பி தள்ளி அதை எப்படி சுத்தம் பண்ணணுமோ அதை சுத்தம் பண்ணிட்டு, அம்மா இந்த டாக்டர் ரொம்ப கைராசிக்காரன், நல்ல அப்படின்னு டாக்டரை பாராட்டுறா தாயார். இப்ப இந்த குழந்தைக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இதே காரியத்தை அந்த குழந்தை பண்ணச்சே யாராவது திருப்திப்படுவாளா, சந்தோஷப்படுவாளா? 8 மாசத்துல இந்த குழந்தை பண்ணின காரியத்தை எந்த விதமான அருவருப்பும் பாராட்டாமல் அதை கொண்டாடின லோகம். அம்மா இனிமே குழந்தை சரியா போச்சு சொல்லியோ அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாரு. அதே குழந்தை என்ன சுவாமி 8 மாசம் என்ன, 80 மாசம் என்ன, 80 வருஷம் என்ன? அந்த குழந்தைக்கு 80 வயசு தான் இருக்கு. அதே காரியத்தை பண்ணிட்டுனா இந்த கழம் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறவன் குடலை அறுத்துன்னு இருக்கு. இந்த கழம் இன்னும் போய் தொலைய மாட்டேன்றது. இன்னும் எதுக்கு நிச்சயம், ஐயோ வீடெல்லாம் ஒரே டெட்டால் நாத்தான் நாரின்னு இருக்கு, இந்த கழத்தால வீடெல்லாம் ஆஸ்பத்திரி வாசனை வருது அப்படின்றானே. இதான் லோகம். என்ன ஆச்சு? அன்னைக்கு அது ஒரு நாள் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணனா, ஐயோ குழந்தை மந்தம் தட்டி போச்சே, வயிறு உப்பி போச்சே, குழந்தை என்ன பண்ணுமோ, அவசப்படுறதே முடியலையே, பாவமே அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சு அந்த காரியம்? அந்த மாதிரிதான் அஜாமிளனை தூக்கி வெளியில போட்டா. யமபட்டர்கள் வரா, யம கிங்கர்கள் நல்ல காசம் வர பார்த்தா எப்படி இருக்கு? வெஞ்சோலால காலதூதர் வீசு பாசும் வந்தன் மேல் வீழ்வதற்கு முன்னம் நீ அஞ்சல் 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 என்று அடிக்க வேண்டும் அச்சுதா, அடியவர்க்கும் அருளியற்கு மெய்யனே. வெஞ்சொலால கால தூதர் வீசு பாசம் வந்தனே வீழ்வதற்கு முன்னம் நீ. மேசையை முறிக்கின்ற பெரிய பெரிய சூழாயுதத்தை எடுத்துட்டு, ஷவுக்கு எடுத்துட்டு, கதை எடுத்துட்டு, பெரிய பெரிய கத்தி தூக்கிண்டு, அத மாதிரி அந்த காலபாசம், இவன் உயிரை அபகரிக்கிறதுக்கு காலபாசம் அப்படி போட்டாலும் அவன் சுருக்கெல்லாம் மிஸ் ஆகாது. அப்படி தூக்கி போட்டு ஒரு இழு தர முடி போச்சு. அப்படியே நடுங்கலாம், ஐயோயோ வராளேன்னு. பாபம் பண்ணச்சே வராத பயம் பாபத்தினுடைய பரண மார்க்கச்சே வருதோ இல்லையோ.
பாவம் நினைச்சே நமக்கு ஏற்படாத பயமானது என்னது? பாபத்திலிருந்து அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கச்சே வருதோ இல்லையோ? வெஞ்சொலாள கால தூதர் வீசு பாசம் வந்தமே வீழ்வதற்கு முன்னம் நீ நான் என்ன பண்ணுவேன், பண்ணிட்டனே, நான் இவ்வளவு நரகங்களுக்கு உள்ளே புகக்கூடியதான பாபங்களை பண்ணிருக்கேன்னு பயந்தா பிள்ளைய கூப்பிடுறான். இவனுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது யாரு? யமபட்டர்கள் வரா, யமதூதர்கள் வரா, யம கிங்கரர்கள் வரான்னு தெரியுது. ஒண்ணும் புரியல. அவன் பிள்ளை கிட்ட பாசம், அப்பயும் பிள்ளை பாசம். அந்த பிள்ளைய கூப்பிடுறான், டேய் டேய் பையா பையான்றான். ஒன்னும் கால வேலை, அது விளையாடிட்டு இருக்குது, ரோட்ல விளையாடிட்டு இருக்குது. அதுக்கு அப்பா வேற வேலை இல்லப்பா, வேற வேலை இல்லப்பா அப்படின்றோம். ரொம்ப கோபம் வந்துட்டு அவருக்கு. சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னோம். அடே இப்பேற்பட்ட பிள்ளையே, நான் அந்த வார்த்தையே சொல்றதுக்கு நமக்கு முடியாது. அந்த மாதிரி பிள்ளையே நாராயணா அப்படின்னா ஒத்து உயிர் வேண்டும். அவன் பிள்ளை பேர் நாராயணன், அது கூட நல்ல பேர் இருக்கும். அது பேர் நல்ல பேர். நம்பி பிம்பி என்று நாட்டுமாரிட பெயரிட்ட நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாள் எழுங்கி போகிறார் ஆழ்வார். இப்ப இன்னும் புதுசா பேர் வைக்கிறா, புரிய மாட்டேன்றது. கேட்டா சன்ஸ்கிரிட்ல இருக்குன்றா, கூகுள்ல போனா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த குழந்தை போட்டுதான் 7 ஆரம்பிச்சு ரிசல்ட்ல முடியாத மாதிரி பேர் வைக்கணும்ன்றாங்க. ஒன்னும் புரிய மாட்டேன்றது நமக்கு. இவ எதுக்காக இப்படிதான் பேர் வைக்கிறான்னு தெரியுது. அதுக்கு மேல இமெயிலுக்கு பேர் சரியா பொருந்தணும், அமெரிக்கன் எம்பசி இல்ல அவருக்கு ஆக்சென்ட் சரியா வரணும். ஒரு சர்மா இல்லையே அவருக்கு, சரியான அந்த பெயரை வைக்கிறதுக்கு வழி இல்லையே. என்னவோ நடக்கிறது லோகம். இதெல்லாம் சொன்னா திருப்பி இந்த சுவாமிக்கு வேற வேலை இல்லை, எல்லாரும் குத்தி காமிக்கிறாங்க. நிச்சயமா சத்தியமா நான் சொல்லல, ரகசியம் அபராததி, யார்தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணியிருந்தா பண்ணிருக்கோம். இதுல நீங்க என்ன நான் என்ன எல்லாரும் ஒண்ணுதான். ஆனால் என்னது நம்ம தெரிஞ்சு சில காரியங்கள் பண்ணணும். இப்ப என்ன எடுத்தாங்க எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாளை கேட்கறதே கிடையாது. சீதாதேவி சொன்னா, ராவணா உனக்கு யாரும் பெரியவா இல்லையா, அவன் சொல்றத காதல வாங்கிக்கலையான்னு கேட்கிறா சீதை. அந்த மாதிரி நாம எல்லாம் யார பெரியவாளா பாக்குறோம். இப்பதான் இந்த யார பெரியவாளா நம்ம ஒத்துக்கிறோம். யாரையும் ஒத்துக்கிறதுக்கு நாம தயாரா இல்ல, எதுக்கும் நாம தயாரா இல்ல. கூகுள் ஆச்சாரியன் தான் எல்லாருக்கும். அந்த கூகுள் சுவாமி என்ன காமிக்கிறாரோ அதுதான் நமக்கு எல்லாம் பிரமாணம்னு சொல்லிட்டோம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கூகுள் நமக்கு பிரமாணத்தை கொடுக்கும். நாம சொல்றது சரியா தப்பா அது திருத்துமா, அது ஆச்சாரியம் தான் பண்ணுவான். அவன் மூலமா தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் நாம டவுன்லோட் பண்ணிட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். சரி, இது எங்கேயோ போகுது. எதுக்காகன்னா அந்த அஜாபடன் வாசல்ல விழுந்து கிடக்கச்சே அங்க இருந்து நாராயணான் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டான். ஆனா ஓடி வந்தது யாரு? விஷ்ணு தூதர்கள் ஓடி வந்தான். தெரிஞ்சு சொன்னானோ தெரியல, தெரியாம சொன்னானோ, சுவாமி ஹரதி பாபான் துஷ்ட சித்தை ரபிஸ்பிருதா, ஹரியினுடைய திருநாம சங்கீர்த்தனமானது அவன் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அவனை ரட்சிக்கும். அதே எப்படி சார் தெரியாம சொன்னா ரட்சிக்கும்? தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பினுடைய தன்மை சுடுது. குழந்தை தொட்டாலும் நெருப்பு சுடும். குழந்தை தெரியாமல் தானே தொட்டுது, என்ன அதை பத்தி விசாரப்படாத. குழந்தை தெரியாமல் தொட்டதுன்றதை பத்தி அந்த நெருப்பினுடைய தன்மை சுடுகு. அந்த மாதிரி துஷ்டேந்திரிய வசாட்சித்தம், புத்தி கலங்கி போய் பேதலிச்சு போய் என்னென்ன உண்டோ சூதனாய் தூர்த்தனாய், சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம்னு என்னென்ன உண்டோ அத்தனை ரவுடீசத்தையும் பண்ணியா எடுத்து கடைசியில என்ன எடுத்த எங்கேயோ ஊரெல்லாம் சுத்தி போய் இந்த திருமலையினுடைய தாழ்வரையில வந்து விழுந்துட்டா அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? ஸ்ரீனிவாசான்னு பார்ப்பான், உயிர் போயிடும். மாதவாறு பார்ப்பான். ததந்த காலே சம்சுத்தி யாதி நாராயணாலயே ததந்த. அதனால்தான் திவ்யதேசத்துல வசிக்கணும்ன்றா பெரியவாள்லாம். ஏதாவது ஒரு விதத்துல திவ்யதேசத்துல வாசம் பண்ணுவோ, அதனுடைய எல்லையில வாசம் பண்ணுவோ. திவ்யதேசத்துல வசிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம திவ்யதேசத்துல வசித்தா போற கதி நமக்கு நல்ல கதியா இருக்கும். நமக்கு இருக்கிற கதிக்கு காசு பணத்துக்காக நாம ஆசைப்பட்டு இருக்கோம். ததந்த காலே சம்சுத்தின் யாதி நாராயணாலேயே. இப்ப தயை இது யாருடைய காரியம்? பெருமாளுடைய காரியம். இந்த பெருமாள் யாரால பண்றான்? தயாதேவினால பண்றான். கரண விளைய காலே காந்திஷி கஸ்பிருதீனா. ஆழ்வார்கள் சொல்லுவார்கள், கருந்தன முகில்மன்னனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மனிதர்கள் எத்தவங்கள் செய்தார்கள் போலோ.
கருந்தள முகில் மண்ணை கை கொண்டு தொடும் பக்தர்கள் பாகவதோத்தமார்கள் எந்த ஊர்ல இருக்காரோ நமக்கா பெருமாளை பத்தி தெரியாது, நாம புரிஞ்சுக்க முடியாது, அவனுடைய பெருமையை நம்ம பேசுறதுக்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது. ஆனால் எங்க பாகவதோத்தவர்கள் இருக்காளோ அப்பேற்பட்டதான பாகவதோத்தவர்கள் இருக்கும் ஊரில் இருக்கும் மானிடர்கள் என்ன தமம் செய்தார்கள். பாகவதோத்தமார்கள் வசிக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல வசித்தாலே ரொம்ப விசேஷம். காரணம் என்ன? ஏதாவது ஒரு சம்பந்தத்தால் அவர்கள் நமக்கு பகவத் சம்பந்தத்தை உண்டாக்குவார். அந்த விசேஷத்தை கொடுப்பார். துஷ்டேந்திரிய வசாத் சித்தம் நிருதாம் யத் கர்மஷைஹி விருதம் ததந்த காலே சம்சுத்திம் யாதி நாராயணாலயே. அப்படி அம்மா தயாதேவியே ஏதோ ஒரு விதத்தில் அவன் தன்னுடைய கடைசி காலத்தில் இங்கே திருமலையினுடைய தாழ்வரைகளில் வந்து சேர்ந்தானே. ஆனால் அப்பேற்பட்டவனுக்கு நீ அந்த ஸ்ரீனிவாசன் மூலமாக அவன் ஸ்ரீனிவாசனை நினைக்கும்படி செய்கிறார். இது வராக சரம ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்ற. வெண்டிலேட்டர்ல இருக்கிறவனுக்கு என்ன ஸ்திதின்னு கேட்டார். அதான் விஷயம். நாம் சொல்லிருக்க உங்களுக்குலாம் என்ன திருப்பி பெருமாள் நம்மளை பார்க்கலே நினைச்சுண்டு நாம நிறைய காரியங்கள் பண்றோம். பெருமாள் பார்த்துட்டு இருக்கான். அதை எந்த இடத்துல கவுண்டிங்ல இருக்கணுமோ அந்த இடத்துல கவுண்டிங் வச்சுட்டு இருக்கான் பெருமாள். அதுல ஒண்ணும் குறவே கிடையாது. சரியா போச்சா? அப்ப பாவங்கள் செய்தவனை பெருமாள் என்ன பண்றான்? ஐசியூ அப்படின்றான். ஐசியூ நான் பார்க்கிறதா எங்கே நான் அட் ஐசியூ அப்படின்றான். நவத்வாரத்துல டியூப் சுருகி தலைமாட்டில் உட்கார்ந்து சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுத்தம் இருந்து அதுல தலைமாட்டில் உட்கார்ந்து வேற பாராயணம் பண்ணிருக்கா. கன பாராயணம் எங்க எந்தெந்த சீட் ஃபண்ட்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணா யார் யாருக்கு என்னென்ன கடன் கொடுத்தேன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்ல போறோம்? ஒன்னும் வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கோம். அதுவும் வேற இப்ப வெளிநாட்டுல இருந்து வெண்டிலேட்டர்லாம் நமக்கு ஃப்ரீயா வேற கிடைக்கிறது. அதனால வெண்டிலேட்டர்ல இருக்கிறவன் எப்படி இருப்பான்? கல்ல போல இருப்பான், கட்டைய மாதிரி இருப்பான். ததஸ்தம் ரியமானந்தம் காஷ்ட பாஷான சந்நிபம் நவராக பெருமான். காஷ்ட பாஷான சந்நிபம் கல்ல மாதிரி இருப்பான், கட்டைய மாதிரி இருப்பான். ஏற்கனவே நம்மள கல் மாதிரி இடிச்சபடி மாதிரி இருக்கியே, கட்டைய மாதிரி இருக்கலே அப்படி சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, ஒரிஜினலாவே கல்லு மாதிரி ஒரு தடவை கட்டைய மாதிரி இருப்பான். அவனிடத்துல இயக்கம் இருக்காது. ஆனால் என்ன தெரியுமா? பெருமானுடைய கிருப்பை அவனுடையதான மனப்பிரவருத்தி ஏற்படும். திருஷ்யதேஹி வாகிந்திரிய உபரதேபி மனப்பிரவருத்தி. உபனிஷத் காண்பிக்கிறது. உபனிஷத்துடைய அற்புதமான அர்த்த விசேஷம். திருஷ்யதேஹி வாகிந்திரிய உபரதேபி மனப்பிரவருத்தி. ஐயா, ஒருவனுக்கு மூச்சு பேச்சு இல்லை என்றால் கூட அவனுடைய மனசானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த சமயம் அவனுடைய மனதில் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை குறித்ததான ஒரு நினைவை பரமதையை நமக்கு உண்டாக்குகிறார். நான் இங்க பண்ண மாட்டேனா அப்படின்னா உனக்கு இங்க பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பண்றதுக்கு உண்டான என்விரான்மெண்டே கிடையாது. அதனால்தான் கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அத்தீவமே விஷது மானச ராஜஹம்சா பிராணப்பிரயாண சமயே கப வாத பித்தைஹி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. சாதிப்பார் சுவாமி முகுந்தமாலையில குலசேகர ஆழ்வார். ஏ கிருஷ்ணா, இப்பயே என்னுடைய மனசு என்னும் இந்த அன்னப்பறவையை உன்னுடைய திருவடி என்னும் கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே சிறைப்படுத்தி பூட்டிட்டு சாவியை தூக்கி போட்டு சாவியை வச்சுக்காரு. நம்பர் லாக்கு, ஆனா நம்பர லாக்கு இல்லைன்றார். கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சா. இப்பயே போனோம். பெருமாள் கேட்டா என்னடா அவசரம்? இப்பதானே லாக்டவுன்ல தான் உபன்யாசம் கேட்கறிய தவிர்த்து ஒரிஜினலா நீ இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகீங்க. நீங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனப்பதான் சம்பிரதாயத்துக்குள்ள வரணும்னு ஐடியா வச்சிருக்கீங்க. இப்ப என்ன அவசரம்? ஐயோ, அது ஏன் கேட்கிற? அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன். பிராணப்பிரயாண சமயே, பிராணம் போறது கழுத்தை நெரிக்கிறது. கப்பம் வாதம் பித்தம் ஸ்லேஷ்மான்னு அப்படியே கழுத்தை நெரிக்கிறது. நாராயணா வரலையேடாப்பா, வாக்குல சொல்ல முடியலையே, சொல்ல முடியல. அப்படியே கோழ அப்படி இழுத்து போறது.
பிராண பிரயாண சமய கப வாத பித்தை கண்டாவரோதோ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி அதெல்லாம் கோழெல்லாம் பிடிச்சு இழுக்கச்சே நான் என்ன பண்ண முடியும் பிரபோ தேவதேவா. அப்ப நான் ஒண்ணு நினைக்க முடியும், அயோயோன்னு தான் கத்த முடியும். சோர்ஸே இல்லாமல் பாவம் பண்ணே நினைச்சுட்டேன், பெட் சோர் வந்து அவஸ்தப்படுறேன். பண்ணச்சேதா எனக்கு அது ஞானம் இல்லை. இப்ப அதனுடைய அனுபவங்கள் எனக்கு ஏற்படச்சே எவ்வளவு கஷ்டங்கள்னு தெரிகிறது. நிருணாம் கல்மஷாவிருத்தம் ததந்தகாரே சம்சுத்திம் யாதி நாராயணாலயே. இப்படி பல திசைகள்ல பல விஷயங்கள்ல உனக்கு புத்தியானது சுற்றி கொண்டிருக்கும் பொழுது எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை அவனுக்கு கடைசி காலத்துல இந்த திருமலையினுடைய அடிவாரத்துல அந்த பிராந்தியத்துல அதனுடைய நிழல்ல வந்து விழுந்துட்டேன்னு சொன்னா தயாதேவி அந்த ஸ்ரீனிவாசன் நம்மை நினைக்கும்படி செய்கிறான். அதனால்தான் சுவாமி சாதிப்பார். ஸ்தானம் நாம எங்க இருக்கணும்னு சொன்னா பெரியவாள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். மகான்கள் பக்கத்திலேயே வாசம் பண்ணணும். அதுதான் கிருபை. இது பின்னாடி வரப்போறது. தயைனா யாரு? ஆச்சாரியால் தானே. அதுதான் பிரபா. இங்க திஷி திஷி கதி வித்பிஹி தேசிகேர் நீயமானா ஸ்திரதரம் அனுகம்பே ஸ்யானலக்னா குணைஸ்தும் பரிகத விஷசைலம் பாரமாரோபயந்தி பவஜலதிகதானாம் ஓதபாத்ரி பவித்ரி. ஒரு நல்ல படகு, அப்படியே புயல் வரும் அப்படின்னு இருக்கான். மே மாசம் 16ஆம் தேதி என்று புயல் மையம் கொண்டிருக்கிறது சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி புயல் ஆடுறது, புயல்ல தத்தளிப்போம்னா சுவாமி கவலைப்படாதீங்க. நல்ல உறுதியான கயிறுனால கட்டப்பட்டிருக்கு இந்த படகு. இந்த படகு மோதவே மோதாது, உடையவே உடையாது. அடுத்தது, இந்த படகை செலுத்தக்கூடிய செயலர்ஸ் இருக்காரு யாரு? மாலுமிகள். அவெல்லாம் யாரு? ஷைலர்ஸ். என்ன ஷைலர்ஸ்? திருவேங்கடமலையில வசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஆகிற ஷைலர்ஸ் ஆர் தி சைலர்ஸ். ஷைலம்னா மலைக்கு தானே பேரு சம்ஸ்கிருதத்துல. ஷைலம்னா மலைக்கு பேரு. those who are the shailers are the sailors. விஷ்ணுபோதம் வினானது கிஞ்சிரஸ்தி பராயணம். இந்த படகு என்ன படகு? மீதி படகுலாம் ஓட்ட படகு. இதுதான் ஒழுங்கா கரை சேர்க்கக்கூடிய படகு. சம்சார சமுத்திரத்துல மூழ்கி தத்தளிக்கக்கூடிய நம்ம எல்லாம் கரை சேர்த்து எந்த கரை? எந்த இடத்துல? அப்படியே திருவேங்கடமாமலையுடைய தாழ்வரை. அதுதான் உயர்ந்தது. தண்ணீர் முழுகாதுல. தயா வெள்ளத்துல முழுகக்கூடியது, சம்சார வெள்ளத்துல முழுகாது. சம்சார வெள்ளத்துல முழுகிறதான் காப்பாற்றக்கூடியது. திஷி திஷி கதிவித்பிஹி தேசிகைஹி நீயமானா ஸ்திரதரம் அனுகம்பே ஸ்யானலக்னா குணைஸ்துவம். ரெண்டாவது தெரியுமா? அப்படி புயல்ல அந்த படகு எப்படி ஆடிச்சுனா கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா? நமக்கு கஷ்டம் இல்ல. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆச்சாரியான்றதான மாலுமிகள் இருக்காரு, மரைன் டிரைவர்ஸ் இருக்காரு, அவளுக்கெல்லாம் கிளீனா தெரியும். எனக்கு கிழக்கு தெரியாது, எனக்கு மேற்கு தெரியாது. யார் சொன்னாங்க? அதெல்லாம் ஆச்சாரியம் கூட இருந்தா ஒழுங்கா தெரியும். அந்த மாலுமிகள் என்ன பண்றா? திஷி திஷி கதி வித்பிஹி. எத்தனை சுத்தி விட்டாலும் நாம இதுக்கு முன்னாடி விடுதா தெரியுமா? எங்கும் போய் கரை காணாது மீண்டொழியும் மங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை அப்படின்னு ஆழ்வார். கரையோரத்துல ஒரு கப்பல் வந்து நின்றுது. தானியங்கள், தானிய மூட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஒரு சின்ன குருவி. அந்த குருவிக்கு தானியங்களை பார்த்த உடனே ரொம்ப ஆசை. போய் என்ன பண்ணிட்டு குருவி என்ன பண்ணும்? 500 மட்டும் தானியத்தை சாப்பிடும். அதுல இருந்து அந்த தானியத்தை சாப்பிட்டது. நல்ல டேஸ்டா இருந்தது, நல்லா சௌக்கியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படியே தூங்கி போயிடுச்சு. கப்பலையே தூங்கிடுச்சு அந்த குருவி. கப்பல் கிளம்பிடுச்சு. கப்பல் கிளம்பி கிட்டத்தட்ட நடுக்கடலுக்கு வந்துட்டு அப்பதான் குருவிக்கு முழிப்பு வந்தது. கண்ணை திறந்து பார்க்குது. சுத்தி வர பார்த்தா ஒரே ஜலப்பிரவாகமா இருக்கு. பெரிய பெரிய பறவைகள் தான் பறந்துடும் சுவாமி. குருவிக்கு எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? குருவிக்கு ஒரு கெப்பாசிட்டி லிமிட்டட் தான். இப்ப நாம பார்க்கிறோமே 3000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 15000 கிலோமீட்டர் ஜெர்மனில இருந்து வேடந்தாங்களுக்கு பறவை வருதுன்றான். ஆஸ்திரேலியால இருந்து வேளச்சேரிக்கு பறவைகள் வருதுன்றான். அவ்வளவு தூரம் நான் ஸ்டாப்பா நிக்காமல் பறக்கிறது சார். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய விராக்கள் அப்படின்றான். அது விஷயமா நிறைய ஆராய்ச்சிகள் தான் பண்ணிருக்கான். இது குருவி. அது என்ன பண்ணும்? புளிவுண்டு அப்படி சாப்பிடும். 4 தானியங்கள் அடிச்சோ கூட்டப்புன்னு கூத்தும். அந்த துளுண்டு தீர்த்த சாப்பிடும். அதவே ஒரு மரத்தவே கூடு கட்டிட்டு வெஞ்சாம படுத்து தூக்கிட்டு இருக்கும். அந்த குருவி இப்ப கப்பல்ல உட்கார்ந்தது. கப்பல் நடுக்கடல் வந்துட்டு அது கப்பலுக்கு மேல கொடிமரம் இருக்கு பாருங்க. அதுல போய் பார்த்து 4 பக்கமும் பார்த்தா கண்ணு கட்டின தூரம் முறையிலும் பார்த்தா ஒரே தண்ணீர் பிரவாகமா இருக்கு.
உடனே பட பட படம் ரெக்கை அடிச்சுட்டு கிழக்கால ஒரு கொஞ்சம் தூரம் பறக்கிறது, கரை தெரியல, மறுபடியும் வந்து அதுல இழைப்பாருகிறது. திருப்பி மேற்கால கொஞ்சம் தூரம் பறந்தது, கரை தெரியல, திருப்பி வந்து உட்கார்ந்து. எங்கும் போய் கரை காணாது மீன்கொழியும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை. வங்கம்னா கப்பலுக்கு பேரு, கூம்புன்னா கப்பல்ல இருக்கக்கூடிய துவஜம், அந்த கொடிமரம். அந்த கொடிமரத்துல வந்து உட்கார்ந்து அதுல இருந்து வெளியேற தவிக்க தெரியாதத போல இப்ப சம்சாரத்துல நாம முழிச்சுட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த கப்பல் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சுடுது. இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த கப்பல்ல இருக்கிறவனுடைய கதி என்ன, இந்த குருவினுடைய கதி என்ன? அந்த சமயத்துல பக்கத்துல காப்பாத்துறதுக்கு ஒரு போட் வருது, அதுல நல்ல உறுதியான கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கான். அந்த அந்த படகு உடையவே உடையாது, அந்த கப்பல் உடையவே உடையாது. அதுல இருக்கக்கூடிய மாலுமிகள்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்ச மாலுமிகள், எந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லயும் அதை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாழலாம். எம்பெருமான் என்னும் கப்பல், அதுல ஆச்சாரியால் இருக்கா. கயர் என்ன, கப்பல் என்ன, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த திருக்கல்யாண குணங்கள் என்பதான கயிறு போட்டு கட்டியிருக்கு. அப்ப பகவானுடைய ஞானம் சக்தி முதலான குணங்களினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் என்பவள் யாரு? அவள் தயாதேவி. அதுதான் திருமலையப்பன். அப்பேற்பட்டதான தயாதேவி திருமலை என்னும் அந்த கரையில கொண்டு பத்திரமா சேர்த்து விடுறான் நம்மள. ஆச்சாரியால் என்ன பண்றா? ஐலசா பாடிதே கப்பல் ஓட்டுறா, ஐலசா பாடிதே கப்பலை ஓட்டுறா. வாழலாம் அழகா விஷ்ணு பக்தி போதம் அவலம்பித்தும் அக்ஷமானா. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிப்பார், நீங்க முன்னாடியே வந்து தருவது. பக்தி போதம் அவலம்பித்தும் அக்ஷமானாம். என்ன பண்ண வரதா, எப்படி கரையை கடக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் சம்சாரத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், முழுகின்றிருக்கா. அவளை காப்பாற்றுறதுக்கு வழியே தெரியல. யாரு காப்பாற்றுவார்? ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே. தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி சாமர்த்தியமற்றவர்கள் மற்றவர்களை காப்பாற்றுறதா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீயே தண்ணியில முழுகிட்டு இருக்க, நீ தண்ணீரை முழுகிட்டு இருக்கச்சே நீ எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? பிரம்மருத்ராதிகள் இருக்காளே, அவெல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற, பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார், எல்லாரும் இருக்கா சுவாமி. ஆனா அவளுக்கு சம்சாரத்துல இருக்கா, அவளும் இங்கதான் இருக்கா. அவளே இந்த கர்ம பாஷ பிரகிரதிதாக சொல்லி அந்த பந்தத்துல இருக்கா. தான் பிணைக்கப்பட்டிருப்பவன் மற்றவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பாகவதம் கேட்கணும்னு ஆசை வந்தது. அந்த ஊர்லயே நல்ல பிரவச்சனம் பண்றவர் யாரு சுவாமின்னு கேட்டா, யாரோ ஒரு உபன்யாசகரை கூப்பிட்டா, போய் வரணும்னா பாகவதம் சொல்லுவாருன்னா சப்தாகம் சொல்றார். 7 நாள் அத்தியாச்சரியமா பாகவதம் உபன்யாசம் நடந்தது. ஆச்சரியமா கேட்டான், எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு சம்பாவனை பண்ணணும். ராஜா சொன்னா, ஒரே ஒரு கேள்விதான் சுவாமி, என்ன ரொம்ப ரெண்டாவது உபன்யாசம் ஆச்சரியமா கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 7 நாள்ல பரீட்சித் மகாராஜா இதே மாதிரி பாகவத சப்தாகம் கேட்டான், அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. இப்ப நான் 7 நாள் உபன்யாசம் கேட்டுவிட்டேன், எனக்கு இப்ப மோட்சம் உண்டா இல்லையா சொல்லுங்க. ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இப்போ உனக்கு மோட்சம் உண்டுன்னா அப்ப என்ன செத்து போட சொல்றியான ராஜா பிடிச்சா என்ன பண்றது? இல்லைன்னா அப்ப பாகவதம் பொய்யான்னு கேட்டா என்ன பண்றது? சாதாரண உபன்யாசம் இந்த சுவாமி பண்ணச்சே அதை கேட்கிறவா தான் பேரஞ்சா மாதிரி இருப்பான். இப்போ உபன்யாசகருக்கே பேரஞ்சா மாதிரி எடுத்து, என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே, இதுக்கு நாம என்ன பதில் சொல்றது? ஒன்னும் அவசரம் இல்லை, நாளைக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம், நாளைக்கு உங்களுக்கு சம்பாவனை பண்றேன். விட்டா போற போல இருக்கு, ஊரை விட்டு ஓடி போயிடலாம் நம்ம நிம்மதியா. அதுதான் பெஸ்ட். இவன் நாளைக்காக இவன்கிட்ட வந்து மாட்டிப்பானே, சம்பாவனை வேணா ஒண்ணுவானா, ஒரு வாரம் ஆத்திர உட்காந்து பாராயணம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன் நான். பாகவதர் பிளான் பண்ணார். இவருடைய மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் உறக்க கேட்டு கொடுத்து ராஜாவுக்கு என்ன பண்ணாரு இவரையோ, சுவாமிக்கு பாதுகாப்பா கூட போய் இருந்து நாளைக்கு காத்தா அவரை பத்திரமா அழைச்சிருவாங்கன்னு 2 பிளாக் கேட்ஸ கூட அனுப்பிச்சுட்டான். சுவாமி யாரு எஸ்கே கூட ஆக முடியாது. அவர் தலையை நோக்க போட்டு ஆட்டு வந்தார். அது வந்தா அவருடைய பொண்ணு, சின்ன குழந்தை, ஒரு பொண்ணு. அது பார்த்தது, என்னப்பா சாதாரணமா ஓப்பனியாக கேட்டுவாதான் இப்படி வருவா, இன்னைக்கு நீ வரியே, என்ன விஷயம், என்ன சொல்றது குழந்தைகிட்ட? குழந்தைக்கு நிறைய பக்ஷன் எல்லாம், ஒரு ஸ்வீட் பேக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வருவார். ராஜாவே சம்பாவனை பண்றானோ, நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கணும். வெயிட் பண்ணியிருந்தேன், ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றது, என்னப்பா என்ன நடந்து சொல்றது? குழந்தைகிட்ட தன் தலையே போயிடுன்னு சொல்றதா? இல்ல ராஜா ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்?
இந்த மாதிரி கேள்வி கேட்டான். இவ்வளவுதானே, இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன்னு அந்த பொண்ணு. நீ எப்படி ஆன்சர் பண்ண, உனக்கு ஆன்சர் தெரியல, இவ்வளவு தூரம் உபன்யாசம் பண்ண உனக்கு ஆன்சர் தெரியல, நான் பண்ற பாக்கலாம். சரிதான், நான் மறுநாள் காத்துல போனோம். இவருக்கு உள்ளூர் நடுக்கம் தான். ராஜா இதான கேள்வி, என் பொண்ணே ஆன்சர் பண்ணுவாங்க. யார், இந்த பொண்ணு. ராஜா ஒரு 5 minutes நான் சொல்றது கேட்கறீங்களா? கட்டாயம் கேட்க. நீங்க நான் சொல்றத கம்ப்ளீட்டா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் ரெடி. ராஜாவுக்கு ஒரே தமாஷா இருந்தது. சரி என்னதான் பண்றது பார்க்கலாம். என்ன இங்க இருக்கிற அந்த பில்லர் ஒரு தூண்ல கட்டுப்போம். ராஜா உங்களையும் இந்த இடத்துல கட்ட சொல்லுங்க. ஆனா இந்த வருங்கோ, உதிக்காதீங்கோ, உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போற, வெயிட் பண்ணுங்க. சரிதானா? ராஜாவை தூண்ல பிடிச்சு கட்டுறானா, கட்டினான். டே எல்லாம் வெளில போயிட்டு இந்த சேவகனை அப்பால நானா நீ உட்பட வெளில போன்ட்ட, அப்பாவையும் சேர்த்து வெளில போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை நம்ம எடுத்து, ராஜா ராஜா கையெல்லாம் ரத்த ஓட்டம் நின்று போச்சு, ரொம்ப டைட்டா கட்டிருக்கான், எனக்கெல்லாம் கை காலெல்லாம் வலிக்கிறது, என்ன அவிழ்த்து விடுங்களேன் அப்படின்னு வச்சு ராஜாவுக்கு கோபம் வந்து, இதான் சின்ன பசங்கன்றது. என்ன போட்டு கட்டி வச்சிருக்கான், என்ன லாக்டவுன்ல சரியா சம்பளம் கொடுக்கணும் தெரியல, ராஜா கொடுக்குறேன் ஏமாத்துக்கான் போல இருக்கு. சேவகம் பார்த்தா இதாண்டா சௌகரியம் நமக்கு, 48 நாள் பட்டி போட்டாலே இந்த ராஜா பாராய் வந்து போட்டுட்டான், முடிக்கிட்டான் கம்பி போட்டு. அதனால ராஜா என்ன பண்றான், என்னாலேயே என்னை இப்ப விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை அவிழ்த்து விட முடியும்? அந்த குழந்தை சொல்லி, இதுதான் நீ கேட்ட ஆன்சர். என் தந்தையார் பாகவதன் சொன்னார், ஆனா ராஜாவே பாகவதன் கேட்கிறான், அப்ப அவன் நமக்கு நிறைய துட்டு கொடுப்பான், நமக்கு நிறைய பைசாலாம் வரும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு பேராசையினால தான் பணம் சம்பாதிப்பதற்காக அவர் பாகவதன் சொன்னார். கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒன்னால் உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் எப்படி என்னை விடுவிக்க முடியாதோ அது போன்று ஆசையினால் கட்டுப்பட்டதான என்னுடைய தந்தையார் பாகவதம் சொன்னால் உனக்கு விடுதலை இல்லை. எதையும் ஆசைப்படாமல் எதற்குமே விருப்பம் இல்லாமல் இந்த ஒரு ஜீவன் பரீட்சித் என்னும் மாமன்னன் நற்கதி அடைய வேண்டும் என்னும் அந்த உயர்ந்த நோக்கத்துடன் எல்லாவற்றையும் துறந்தவரான சுகபிரம்மம் பாகவதம் சொன்ன பரீட்சித்து மோட்சத்துக்கு போனான். ஆசையா பத்தியதே லோகா அப்படின்னு ஆசைதான் சுவாமி அவனை கட்டு வைத்திருக்கு. எங்க அப்பா நீ கொடுக்குற காசு பணத்துக்கு கட்டுப்பட்டிருக்க. அப்போ ஏற்கனவே ஒருத்தன் பந்தத்துல இருக்கான், ஏற்கனவே ஒருத்தன் தண்ணீரை ஒழுகின்னு இருக்கான், அவன் இன்னொருத்தர கை தூக்கி காப்பாத்தி, கவலைப்படாதே நான் உனக்கு அபய பிரதானம் செய்கிறேன். எங்க செய்யறது, இப்படி கை தூக்கிட்டே இருக்க உள்ள போவேட்டு இருக்கான். ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேதுஹு பரரக்ஷணே, தன்னைத்தானே காப்பாற்றும் திறனற்றவன் மற்றவர்களுக்கு அபயம் என்பது எப்படி அளிக்க முடியும்? திருவேங்கடவுடையானை விடுத்தால் வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா. எனக்கு யாராவது தலைவன் உண்டா? எனக்கு யாராவது ரட்சகன் இருக்காங்க? என்னை யாராவது காக்கக்கூடியவன் இருக்காங்க? கிடையவே கிடையாது. நநாதோ நநாதா, வேற யாரும் கிடையாது. எதுவா இருந்தாலும் எனக்கு வெங்கடேசன் தான். ஒருவேளை வெங்கடேசன் கைவிட்டுட்டானா, கைவிட்டா என்ன பண்றது? யார் கைவிட்டா? பெருமாளையே கைவிட்டுட்டார். அதேங்கப்பா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதான அந்த பெரிய டாக்டரே கைவிட்டுட்டார் அப்படின்னு கேட்டா, சாதாரணமா ஒரு மூக்கு சளிக்கு மருந்து கொடுக்கிற டாக்டர் இந்த கேஸ் எடுப்பாரோ? அவர் ஏதோ வைத்தியம் பண்ணுவார், ஆனா அவர் யாரு? பெரிய டாக்டர். அவரே ஒருத்தர் கைவிட்ட கேஸ யார் அட்டன் பண்ணுவா? அந்த மாதிரி தான் தயாதேவி என்பவள் ஆச்சாரியர்களாகிறதான மாலுமிகளை கொண்டு பகவானுடைய உயர்ந்த குணங்கள் என்னும் கயிறாலே கட்டப்பட்டதான படகாக தன்னை வைத்துக் கொண்டு சம்சார சமுத்திரத்தில் தத்தளிக்கக்கூடிய ஜீவர்களான நம்மை அப்படியே திருமலை கரையில கொண்டு போய் சேர்த்துடுறோம். அப்படியே திருமலையப்பன் கிட்ட போய் விழுந்துருவோம் நம்ம. ஆமா, இனிமே முழுகுவோமா? முழுகவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய மலையை முழுகடிக்கிற அளவுக்கு இன்னும் அப்படி ஒரு வெள்ளம் உலகத்துல உண்டாகாது. இது தயா, இது முழுக்க முழுக்க கிருபையினுடையதான காரியம். திசி திசி கதிவித்பிஹி தேசிகைஹி நீயமானா ஸ்திரதரமனுகம்பே ஸ்காலனக்னா குணேஸ்வம்
परिगत विषशैलं पारमारोपयन्ति भवजलधिगतानां पोतपात्री भवित्री भगवन् करुणा सिन्धो भवसिन्धोर्भवांस्ततिः यमाश्रित्याश्रमेणैव परम्पारं गता बुधाः। हे भगवन् नीदान उपायम नीदान पडगु भगवन् करुणा सिन्धो भवसिन्धो भवांस्तरिः भवसिन्धु संसार समुद्रத்தை கடப்பதற்கு நீதான் காரணம் நீதான் என்ன பண்ணக்கூடியவன் என்னை அழைத்து செல்லக்கூடியவன் யமாஸ்ரித்ய அஸ்ரமேணைவ யவனை ஆசிரியப்பதினாலே இந்த திருவேங்கடமுடியானை ஆசிரியப்பதினாலே அஸ்ரமேணைவ எந்த விதமான எஃபோர்ட்லெஸ் சிரமமே இல்லாமல் பரம்பாரம் கதாவு गता बुधाः अदा कठोपनिषत् சொல்லிட்டு சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்டோஹ பரமம் பரம் சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்டோஹ பரம் பரம் அந்த பரமாத்மாவுடைய ஸ்தானத்தை அடைகிறான் எது தத்விஷ்டோ பரம பரம் அது மேலே இருக்கட்டும் அது இங்க திருவேங்கடமலையை எப்படி பார்க்கணும் விஷ்டோர்வாதாரவனிவஹனாத் பத்தரத்ரே சிரோபிஹி சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல காண்பிக்கிறார் இதுவும் பரமம் பரம் தான் அடுத்தது நாதப்பரம் கிமபிமே தொய்நாதனி என்று அந்த ஸ்லோகத்துல காண்பிக்க வருது எனக்கு வைகுண்டமே இதுதான் ஸ்ரீனிவாசனுடைய சாநித்தியம் தான் எனக்கு வைகுண்டம் அப்ப சோத்வன பாரமாப்னோதி நிர்திஷ்டோ பரமம் பரம்னா இதான் பவஜலதி கதானாம் துவந்தவாதாஹதானாம் பவஜலதிக்கு உள்ள போயிட்டேன் சம்சார சமுத்திரத்துக்குள்ள போயிட்டேன் கொண்ட வெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் பற்றி யாரும் இல்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உய்யலல்லார் இல்லை கண்டீர் துணையே கொண்ட வெண்டீர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு காதல் என்ன பண்ணோம் இருந்த வரணும் பலஹீனம் து தத்ருக்ஷம் தெகந்தேவ விஹங்கமாக பழம் இருக்கிற பரியந்தம் தான் மரத்துல பறவைகள் வசிக்கும் அதுவும் இல்லாமல் அவ பேசுற பேச்சு எப்படி இருக்கு நீ என்ன பண்ணிவிட்ட நான் எதுக்கு உனக்கு பண்ணணும் உங்கூட நான் இருந்து என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னு கேட்பாளேடாப்பா அப்பையும் அவள்கிட்ட உனக்கு பிரியம் இல்லை கொண்ட பெண்டிர் மற்றொரு முற்றார் சுற்றத்தவர்தம் மூடும் கண்டதோடு காதல் மற்றும் யாரும் இல்லை இவள கண்டதோடு காதல் காணாமல் காதல் என்னவோ இருக்கு அதுவும் அவ அந்த ஒரு பிரேம சுகத்துக்காக இவா பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்டு ஸ்ரீனிவாசா இதுவுமா ஒரு தள்ளெழுத்து அந்த சுகம் எனக்கு ஒன்னிடத்துலதான் அடையணும் என்னத்துக்கு துச்சமா தூக்கி போடு ஒண்ணும் உனக்கு தேவையில்லை எனக்கு ஒன்று சொல்லி ஒருத்தனில் நிற்கிறார ஓரைவர் संसार सागरं घोरं अनंत क्लेशभाजनं त्वामेव शरणं प्राप्य निसरन्ति मनीषिणः இதுக்கு பேசுற பேச்செல்லாம் காது கொடுத்திருக்கவில்லை பொண்டாட்டி என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறான் கல்யாணம் பண்ணிட்டே கேட்கிறான் பிள்ளை என்ன ஏன் பெற்றான்னு கேட்கிறான் அப்பா அம்மா என்ன பண்றான் நீ எனக்கு என்ன பிள்ளையா வந்து வாச்சேன்னு கேட்கிறான் யாருமே நல்ல பேச்சு பேச மாட்டேங்கிறான் யாருக்குமே ஹதயம் இல்லையா ஒரு பகவத் சம்பந்தத்தினால்தான் நமக்கு இப்படி ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த சம்பந்தத்தை நாம அப்படியே பகவத் விஷயமா காரியக்கிரமா ஆக்கிக்கலாம்னு சொன்னா அது நமக்கு சாத்தியம் இல்லை அதுக்கு இவருடைய ஒத்துழைப்பு இல்லை ஏதோ நமக்கே கொஞ்சம் ஆத்மலாபத்தினால் கொஞ்சம் யோசிச்சு ஓரளவுக்கு நாம நம்மளை அமைதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கச்சேதான் மறுபடியும் நம்மள அவ தூண்டி விட்டுருக்கான் வைஷயிகமான சுகங்கள்ல நமக்கு ஒரு பிரேரணையை உண்டு பண்றான் காம குரோதங்கள்ல அவ நமக்கு மறுபடியும் ஒரு தூண்டுதலை உண்டாக்குறான் காண்பிக்கிறான் ஒரு ருச்சியை உண்டாக்குறான் அது ஒரு சத்சங்கமா இருந்து மேல இந்த சம்சாரத்துல இருந்து நாம வெளிவரத்துக்கு உபயுக்தமா இருந்ததுன்னா அது பரவாயில்லை ஆனா அப்படி இல்லையே மாஜாயா சுத பந்து பந்தனமயி மாயாந்து மாயாமினி அப்படியே இந்த பாஷணத்துடைய அர்த்த விசேஷத்தை காண்பிப்பார் ஏண்டா இதுங்க பின்னாடி போயிட்டு இருக்கு துச்சமா தூக்கி போடு லட்சியம் பண்ணாரு
எப்ப நீ அந்த பரமாத்மாவை புரிந்து கொண்டாயோ அப்ப இனிமே அவளை லட்சியம் பண்ணார். அது அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்ப இந்த பாரம் சொத்பக்தி போதம் அவலம்பித பக்ஷமானாம் என்று அந்த கரையை கலப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோமையானால் உடுப்பை நாஸ்தி சாகரம் நாம காளிதாசன் சின்ன லைஃப் போட்ட வச்சு போக முடியுமா? போக முடியாது. அதனால்தான் நாங்க இப்படி இருந்தோம். திருவேங்கடவுடைய தயை எங்களை கொண்டு போய் கரை சேர்க்கிறது. அது எங்களுக்கு பிரசித்தியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்குது. பரிமித பல சங்காத் பிராணினா கிம்பசானா நிகம விபணி மத்தியே நித்தியமுக்தாக அனுசக்தம் பிரசதனமனுகம்பே பிராப்தவத்யாக பவத்யா விஷகிரி ஹரிநீலம் கெஞ்சிதம் நிர்விஷந்தி. கடை எப்ப திறக்கும், எப்ப ஷாப்பிங் போனாலும் ஏதாவது காத்துட்டு இருக்கேன். மக்களுக்கு அந்த வெளியில போயிட்டே இருக்கணும். அது கால் நிக்கிறது இல்லை, தங்கவே தங்காது. அது எங்கேயாவது ஒரு சஞ்சாரமாக அதுக்கு இருந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, அந்த மாதிரி கடைகளுக்கு போறா. கடைகளுக்கு போய் அவ எதை வாங்குறா, என்ன வாங்கினுறா அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் நம்ம ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய விஷயம் அந்த வாங்கின பிறகு எத்தனை சமயம் நமக்கு உபயோகப்படுறதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதனுடைய ஆன்சர் 0 தான். நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம்தான். ஒரு வஸ்துவை நாம வாங்குறதுல ஏற்படக்கூடிய ஆவல் அதற்கு பிறகு அந்த வஸ்துவை நம்மளால நிரந்தரமா அனுபவிக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் சில சமயம் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு வாரம் கழிச்சு நமக்கு மறந்தே போயிருக்கும். அது எங்க போச்சு என்ன போச்சு தேட கூட மாட்டோம், பார்க்க கூட மாட்டோம். எத்தனையோ வீட்டுல பார்க்கிறோம். 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டுல எத்தனை பாத்திரங்கள் எவ்வளவு பண்ணுங்க, எத்தனை துணிகள் எவ்வளவு மணிகள் எவ்வளவு தேவைப்படும் உனக்கு. 365 நாளைக்கு நாம நித்தியம் புதுசு புதுசா நாம வஸ்திரங்கள் உடுத்திக்கிறதுக்கு நாம தான் எங்க திருவேங்க முடியாது. அவன் உலகம் உண்ட பெருவாயன் சர்வேஸ்வரன். ஏன்னா காமத்தால ஒண்ணு உடுத்தினா சாயங்காலம் உடுத்து போயிடாது. போன கல்யாணத்துக்கு உடுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு உடுத்தி கூடாது. ஏன்னா அதே பீப்புள் வரா, அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரா, அதே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரா. ஒரு கல்யாணம்னா நிச்சயம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப மொத்தம் என்ன பண்ணிட்டான், வாய முடிந்து யாரும் ஒண்ணுக்கு அவன் மூஞ்சி முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க பண்ணிட்டான். முதல்லயே வாய முடி கொள்றான். மூஞ்சி கூட பாக்குறதுக்கு வழி இல்லை இப்ப கல்யாணத்துல. அந்த மாதிரி ஆடின ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி காலத்தால போய் இறங்கறதுக்கு ஒரு வஸ்திரம், ஒரு ட்ரெஸ் மேக்கப்பு, அதுக்கப்புறம் மத்தியானம் அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் மேக்கப்பு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ட்ரெஸ் மேக்கப்பு, அப்புறம் ஜானவாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் மேக்கப்பு, அதெல்லாம் சுருட்டி அந்த விழுப்பெல்லாம் ஒன்னா போட்டு தூக்கி வச்சு என்ன மூட்டையை தூக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ ஒரு பேண்டோ ஒரு சொக்காவோ அது என்னவோ அது என்ன வஸ்திரமோ அது ஒண்ணு உறுதிட்டு ஆகாதா? அது உறுதிக்க கூடாதா? அப்படியே பேயா. அதாவது மாத்த வேண்டியதான இந்த தேகம்ன்றதான வஸ்திரத்தை உனக்கு மாத்துறதுக்கு துப்பு கிடையாது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு பரமாத்மா கீதையில சொன்னார். இது ஒரு வஸ்திரம் தான் ஆத்மாவுக்கு மேல போட்டிருக்கிறது. ஊருடை சுவர் வைத்து 80 உண்ணாட்டி ரோமம் வைத்து 9 வாசல்னு இதுக்கும் அங்க சிப்பு வச்சிருக்கான், பட்டன் வச்சிருக்கான். இந்த வஸ்திரம்ன்றது ஜீரணமாயிட்டே இருக்கு, இது கிழிஞ்சுட்டே இருக்கு. இதை நீ உபயோகப்படுத்தணும்னு நினைச்சா கூட உன்னால உபயோகப்படுத்த முடியல. கையை நீட்டம்னா நீட்ட முடியல, மடக்கணும்னா மடக்க முடியல. ஆனா என்ன பண்ற, 10 புடவை வாங்கி வைக்கிற, 10 வேட்டி வாங்குறது இல்ல, வேட்டி வாங்க மாட்டீங்க, அது சாத்தியம் இல்லை. நான் என்னுடைய ஞானத்துல சொல்றேன். நான் இப்ப எல்லாம் மேட்சிங் மாஸ்க் வேற வந்துருது. இப்ப அது வேற ஒண்ணு. இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எங்க கிட்ட புடவை இருக்கு, சுடிதார்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்க் கிடைக்கணுமே சுவாமினர். இப்ப மாஸ்க்ல வேற மூஞ்ச பிரிண்ட் பண்ணிடலாம். நான் தாண்டா அது இருக்காம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா மூஞ்சும் ஒரே மூஞ்சா இருக்கு. இப்ப இது எந்த மூஞ்சி, பார்த்த மூஞ்சா பார்க்காத மூஞ்சா தெரிஞ்ச மூஞ்சா தெரியாம அதுல ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்துறான். சுவாமி நீதான் அப்படின்றான். மாஸ்க்கு மாசம் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேகம்ன்றது ஜீரணமானதுலப்பா, அதை ஒன்னா ஒழிக்க முடியுமா? அப்ப இருக்கிற காலத்துல என்ன வேணும்? மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை. நேற்று சொன்ன மாதிரிதான் அதிகமா நமக்கு பசிதாகங்கள் இருக்கக்கூடாது, ஆகாரம் சாப்பிடணும். மானத்தை மறைக்கிறதுக்கு நமக்கு என்ன வஸ்திரம் தேவையோ அந்த வஸ்திரத்தை நாம உடுத்திக்கணும். இப்ப எல்லாம் என்ன பண்றா, இந்த ஷர்ட்டி இந்த ஷர்ட் போட்டுருக்காரு, ஷர்ட்ல அவ பிரிண்ட் போட்டுறான்.
இட்ஸ் மீ அப்படின்னு காமிக்கிற மாதிரி போட்டுருக்கான். என்ன ஒருத்தர் கேட்டா நீ தான் சுவாமி பண்ணுவேன், சால்வையில பிரிண்ட் போட்டுக்கிறேன். நாளைக்கு மாஸ்க் போட்டு எங்கே போனோம், இந்த சால்வையில ஒரு பிரிண்ட போட்டு அப்பா இதுதான் இதுவெல்லாம் ஏபிஎன் அப்படின்னு போட்டு விடலாம். நாங்களும் பண்ணுவோம்ல. மாகா சுத பந்து பந்தனமயி மாஜாயா சுத பந்து பந்தனமயி மாயாமி மாயாவிமா. எல்லாரும் நம்மளை சுத்தி இருப்பா, நம்மளை சுத்தி பிரேமையானுவா அப்படின்னுவா இப்படின்னுவா. அவனுக்கு எப்ப எந்த சமயத்துல நம்ம பேர்ல கோபம் வரும் தெரியாது, எந்த சமயத்துல நம்ம பேர்ல பாசம் வரும் தெரியாது. பலஹீனம் மகாவிருஷம் திகந்தேவ விஹங்கமாக அந்த சொன்னார். இந்த வால்மீகியுடைய சரித்திரத்துல நாரதர் சொன்னார், போய் உன் பொண்டாட்டியை கேட்டுமா ஏண்டா, கையில துட்டு இல்லாம ஆத்துக்குள்ள போயேன், கையில காசு இல்லாமல் இருக்கேன்னு. அப்படிதான் இல்ல, எல்லாம் மேட் ஃபார் ஈச் அதர். எவ்வளவு நாளைக்கு சரி அப்படித்தான் இருக்கட்டும், அப்படியேதான் வாழ்ந்துட்டதாவே இருக்கட்டும். உலகம் போற்றும் உத்தமர்களான உத்தம தம்பதிகளா இருந்தால் கூட கடைசியில யாரு 2 பேரும் ஒரே இடத்துல தான் போறீங்களா? கடைசியில ஒரே மாதிரி கிடைக்கும் ஆத்மலாபம் கிடைக்காது இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். கண்டதோடு காதலெல்லாம் மற்றும் யாரும் இல்லை. எதுக்காக இந்த காதல், எதுக்காக இந்த அவஸ்தை, எதுக்காக இந்த அந்த இந்த அவஸ்தை அப்படின்ட்டு. அதனால பரிமித பரசங்கா பிராணினாக்கியம் பச்சானாஹா நிகம விபணி மத்தியே நித்தியமுக்தான சக்தம். அப்ப நீங்க ஷாப்பிங் போறீங்களே, ஷாப்பிங் போனா என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் பாருங்க, இந்த கடைக்கு போய் நிறைய வாங்குறாளே வஸ்து, 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதெல்லாம் வாங்கிடுவா. ஏதோ புடவையோ ஒருத்தரமோ வாங்கல எக்காசோ வாங்குறா. ஆனா அதை விட அவளுக்கு ரொம்ப பிரேமையானது என்ன தெரியுமோ, அவகிட்ட ஒரு 10 கவர் வாங்குறது சாதனையில பெரிய சாதனை. அவன் அது பேர முனைகிட்டே கொடுப்பான். என்னமான்னு பத்தியா, அவன் கொடுக்க மாட்டேன்னா அவன் கிட்ட எப்படி சொல்லி வாங்கிட்டு வந்துட்ட தெரியுமா? அதெல்லாம் பிசினஸ் சுவாமி. 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு நீ வஸ்து வாங்கியிருக்க, 2 ரூபாய் கவர் அது, அதுல ஒரு 10 கவர் கொடுத்துட்டான். அது என்னமோ பெரிய சொத்து மாதிரி, அதை வச்சு பத்திரமா வச்சிருப்பாரு. அது எதுக்கு வாங்கினா, அது என்னத்துக்கு உபயோகப்படுத்த போறா? இப்ப வஸ்து முக்கியமா, இந்த பிளாஸ்டிக் கவர் முக்கியமா? இப்படித்தான் நாம திருவேங்கடமுடியான் என்னும் ஒரு அழகியதான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு சுவாமி. திருவேங்கடமுடியான் மால், திருமால், திருவேங்கட மால். அங்க போய் நிகம விபணி மத்தியே, அந்த இடத்துல போய் என்ன பர்ச்சேஸ் பண்றதுக்கும் தெரியல. உள்ள போறோம், ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? பொண்ணை கொடு, பொருளை கொடு, பொண்டாட்டிய கொடு, பிள்ளைய கொடு, வீட்டை கொடு, வாகனத்தை கொடுன்றோம். டேய் பெருமாளை கொடு கேட்க மாட்டேங்கிறான் ஒருத்த கூட. அந்த அந்த ஷாப்பிங் மால்லயே இருக்கிறதுலயே த பெஸ்ட், அதே சமயத்துல எனிபடி கேன் ஹேண்டில் என்னது? ரத்தம். பிளாஸ்டிக் எதை எடுத்தாலும் 5 ரூபாய், அதை போய் பார்க்கலாம். எதை எடுத்தாலும் 5 ரூபாய், அதை போய் பார்க்கலாம். எதை எடுத்தாலும் 15 ரூபாய், அங்க ஏதோ சின்ன சின்ன துணி போட்டிருக்கு, அதை போய் பார்க்கலாம். ஒண்ணுமில்ல, யூ கேன் யூட்டிலைஸ் மீ அப்படின்னு போட்டு ஒரு அழகா கோச்சின் ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு டைமண்ட் வச்சிருக்கான். யார் அது? இல்ல சார், அது சும்மாவா இருக்குமா? வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறதுக்கோசம் இருக்குமா? சிசிடிவிலாம் வச்சிருக்காளே, வெறுமா ஏதோ வேடிக்கை பார்க்கற போல இருக்கு, கேண்டிட் கேமரால வச்சு விளையாடுற போல இருக்கு. இப்படி சந்தேகப்பட்டு அந்த வஸ்து கிட்ட போறதுல என்ன போல திருவேங்கடமுடியான் என்ன கொடுப்பா, அவனுடைய பெருமை என்ன, அவனுடைய பிரபாவம் என்ன, அவன் கிட்ட போய் நாம எதை வாங்கணும்னு தெரியாமலே அவன் கிட்ட போய் நிக்கிறோம். அந்த மாதிரி அளவந்தார் காண்பித்தார். ரத்னம்னா என்ன? ரத்னம், ரத்னத்தோட பெருமை தெரியுமா? மாலே மணிவண்ணா பாசுரத்துல சொல்றா பெரியவாள்னா, இங்க பாருங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறாளா கவர்மெண்ட்ல? சரி வச்சுப்போம், ஒரு திருஷ்டாந்தம். அப்படி அந்த 2000 ரூபாய் நோட்டுல எனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா, 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எத்தனை கட்டு நோட்டு வச்சுக்கணும்? அது ஒரு பையிலையோ ஒரு பொட்டிலையோ அந்த நோட்டை வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஆனா அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ணினேன்? ஒரு ரத்னம் வாங்கினேன். ஒரு ரத்னம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இன்னொருத்த என்ன பண்ணா, அவனும் 10 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கினான். என்ன வாங்கினான்னா உப்பு வாங்கினான். அவன் ஏதோ பிசினஸ் வியாபாரி, அவனுக்கு தேவை உப்பு. 10 லட்சம் ரூபாய்க்கு உப்பு வாங்கினான். அவனுடைய சரக்கு எப்படிதான் வந்ததுனார்? 10 லட்சம் ரூபாய் சரக்கு 200 லாரியில உப்பு மூட்டை வருது. சரியா போச்சா? இப்ப என் கையில 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், அதை ஜாகிரதையா பத்திரமா வச்சுட்டு என்னடாது யாரெல்லாம் பார்த்துட்டு போறாளே, யாரும் எடுத்துட்டு போயிட்டு போறாளே கஷ்டப்பட்டு அந்த 10 லட்சம் ரூபாயை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வழியா யாருக்கோ கொடுத்து ரத்தனத்தை வாங்கிட்டு வாங்கி நீ எப்படி வந்தேன்? ஒண்ணுமே இல்ல, இந்த வஸ்திரத்துல நுனியில அப்படி ஒரு முடிச்சு போட்டேன், அவ்வளவுதான்.
இந்த முடிச்ச போட்டேன், அப்படியே அப்படி வச்சுட்டேன், நான் பாட்டுக்கு ஈஸியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப யாராலும் என்கிட்ட வருவாளா? ஏற்கனவே நம்மளெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வேஷத்துல இருக்கிறவாளை பார்த்தா அவளுக்கு இது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாதுன்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா என்கிட்ட விலை மதிப்பற்றதான இந்த ரத்னம் இருக்கு, இதை நான் எளிமையாக வெகு சுலபமாக கையாளக்கூடியவன். இதனுடைய பெருமையே அதிசயித்தமானது, ஆனால் கையாளுவதற்கு மிக மிக எளியது அப்படின்ற மாதிரி மாலே மணிவண்ணா எம்பெருமான் என்னும் ரத்னம், திருவேங்கடமுடியானதான ரத்னம், அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ்லயே மிக உயர்ந்தது. அதை எடுத்து நமக்கு தயாதேவி கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கா? நாம மண்ணாங்கட்டி தெருப்புழுதிக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறோம். இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் திவ்யதேசத்துக்கு யாத்திரை போறாளேன்னா, அந்த ஊருக்கு போறேன், ஆமா அந்த ஊர்ல இந்த ஐட்டம் என்ன ஸ்பெஷல், அந்த ஐட்டம் என்ன ஸ்பெஷல் ஆரம்பிச்சுடுவார். யாரோ ஒருத்தர் ஸ்ரீரங்கப்பட்டம் மேல்கோட்டைக்கு எல்லாம் போயிட்டு பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, மாமி மேல்கோட்டைக்கா போறீங்க? ஆமா. ஸ்ரீரங்கப்பட்டமா போறேன்? ஆமா. புருஷாலான மேல்கோட்டைக்கு போனா நல்லா திருமணம் பண்ணிட்டு வா, மேல்கோட்டையில பெருமாளை சேவிச்சுட்டு வா, அவரை சேவிக்கச்சே என்ன நினைச்சுக்கோ, அந்த பெருமாள் திருவடி வாரத்துல எனக்காக ஒரு அஞ்சலியை சமர்ப்பி, இந்தா ஒரு 10 ரூபாய் அந்த பெருமாள் சன்னதியில உண்டியில சேரு, இல்ல பெருமாளுக்கு நல்ல உபகாரங்கள் வாங்கிட்டு போ, அந்த பெருமாளை இப்படி சேவி அப்படி சேவி, முன்னாடி போய் சேவி, திருவடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார சேவி, சங்க சக்கரங்களை சேவி, அந்த உபயநாச்சிமார பார்த்தா தேவ பெருமாள் உபயநாச்சிமார் மாதிரி ஒரே கையில பத்திரத்தோடு இருப்பா. இதெல்லாம் சொல்ல மாட்டா. திருமண் வாங்கிட்டு வா, 10 திருமண் வாங்கிட்டு வா, 20 திருமண் வாங்கிட்டு வாங்குவா. பொம்மநாட்டிகள் என்ன பண்ணுவா, ஸ்ரீரங்கப்பட்டம் போனியான அந்த ராஜகோபுரத்துக்கு வெளியில வரிசையா கடை இருக்கும், அங்கெல்லாம் இந்த சாண்டல்வுட் அந்த ஆர்டிகல் எல்லாம் விற்கும். இந்த வருஷம் நவராத்திரிக்கு என்ன கொடுக்குறது, மாஸ்க் கொடுக்குறதா இல்ல வேற ஏதாவது கொடுக்கலாமா, எதை கொடுத்தா ரிஸ்கா இருக்கு. அந்த ஊர்ல ரொம்ப சீப்பா கிடைக்கும் அந்த சாண்டல்வுட் கீ செயின், அப்புறம் சாண்டல்வுட்ல இருக்கிற சீப்பு எல்லாம் கிடைக்கும், சீப்பாவும் கிடைக்கும் சீப்பாவும் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வான்றான். ஏண்டா அங்க போனா அங்க முன்னாடி நரசிம்மர் சன்னதி இருக்கு, கஜகேசரி யந்திரத்துல நுசம்மன் சேவை சாதிக்கிறான், அத்தியந்தம் சக்திசீலன், அந்த பெருமாளை சேவி, ஜம்மனு பெருமாள் பிரம்மாண்டமான திருவேணியோட படுத்துட்டு இருக்காரு ரங்கப்பட்டத்துல பெருமாள், அவனை சேவி. அங்க பக்கத்துல தாயார் சன்னதி போனா இவ்வளவு பெரிய முத்து மூக்குத்தி போட்டு இருப்பா, அந்த மூக்குத்தியே ஒரு அழகு, அந்த தாயாரே ஒரு அழகு, அந்த மூக்குத்தி அதுக்கு மேல அழகு. அப்பேற்பட்ட மூக்குத்தியை சேவி, எதிர்பக்கம் இந்த பக்கம் கருடன், இந்த பக்கம் ஆஞ்சநேயர் ஜம்மன் நின்று பெருமாளுக்கு அப்படி எதிர கைகரியம் பண்ணிட்டு இருப்பா, அதை சேவின்னு ஒருத்தர் சொல்றது இல்லை. ஒருத்தர் திருமணம் வாங்கிட்டு வாங்க, ஒருத்தருக்கு அந்த சாண்டல்வுட் ஐட்டத்தை வாங்கிட்டு வாங்க. இப்படித்தாண்டா பெருமாள்ன்றதான ஒரு பெரிய கடைத்தரு நமக்கு எல்லாம் கொடுக்குறது. நிறைய பேருக்கு பெருமாள்கிட்ட மோட்சத்தை கேட்கறதுக்கே பயம், அது வேற பெருமாள்கிட்ட வர்றதுக்கே இந்த பயம் தான். மோட்சம் என்ன சுவாமி உட்காரத்துக்கே வழி சொல்ல மாட்டேங்குது, கதை எல்லாம் செத்து போனேன் இப்படி அச்சோன்யமா சொல்றேன்னு. நிச்சயமா இல்ல, பெருமானுடைய கிருபை புரிந்ததுன்னா அதை புரிஞ்சுக்கணும். அவனுடைய தயைனா என்ன அப்படின்றதாக சொல்லி அதை புரிஞ்சதுன்னா அதை நாம தெரிஞ்சுக்கலாம். யாவானத்த உதமானே சர்வத சம்பளோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விதானதா. இது சொல்லிட்டு வேதம் இந்த பகவத்கீதையில பெருமாள் சொல்றான், ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில ஒருத்தருக்கு தீர்த்த தாகம் இருக்கிறது, அவர் ஒரு டம்ளர்ல தீர்த்த எடுத்து சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் விவசாயி, அதுல இருந்து கால்வா வெட்டி தன்னுடைய நிலத்துக்கு பாசன வசதி பண்றான். இன்னொருத்தன் தீர்த்தா மாட வரான், தீர்த்தா மாட்டு போடுறான். இன்னொருத்தன் துணி துவைக்க வரான், அவன் துணி துவைக்கிறான். இப்படி அவரவர்கள் மிக பிரம்மாண்டமான அந்த ஏரியில தங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை பண்றான். அதுக்கப்புறம் அந்த ஏரி ஜலம் அவ்வளவு இருக்கே, அதை பத்தி யாராவது யோசிக்கிறாள? ஒரு டம்ளர் தீர்த்த சாட்டவன் எனக்கு தீர்த்ததாக தீர்ந்து போச்சு, இதுக்கு வேற இந்த ஏரி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு விவசாயி தனக்கு கால்வா வெட்டி தண்ணீர் வந்து விடுத்து, அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் இல்லாத பயிரெல்லாம் நல்லா வளர்த்து, அதுக்கப்புறம் அந்த ஏரி என்ன ஆகுது யோசிக்கிறாங்க. தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விதானதா. அதான் ஐயா இது என்ன தெரியுமோ இல்லையோ, அப்படித்தான் வேதம். வேதம்ன்றது ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர், என்ன வேர்ல்டு ஃபேர். எல்லா ஐட்டம் அதுல இருக்கு. ஆனா அதுக்குள்ள புகுந்து அதுல தேவையானதுன்னு வேதத்துக்குள்ள நீ போய் ஷாப்பிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வேதத்தின் மறைப்பொருள் என்ன, வேதத்தின் சுவை பயனை விழுவிய முனிவர் விழுங்கும் கோதில் இன்கணியே நந்தனார் கலை செய்தார் திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி பாசுரம். வேதத்தின் சுவை பயனை அப்படின்னு திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும். என்ன திருப்பம்?
இனிமேல் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிச்சோம்னா தயாதேவியினுடைய பெருமையை உணர்ந்தோம்னா நாம பிறந்ததற்கு நம்முடைய ஆச்சாரியன் மூலமாக இந்த ஆத்மாவை பெருமாள் திருவடியில சமர்ப்பித்தல் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிறந்த பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க இருக்கணும். இப்படி பிரயோஜனாந்தர பலர்கள் என்பதாக மற்றவர்கள் மற்ற விஷயங்களில் எம்பெருமானை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஆசைப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதது இருந்தாலும் சரி, தயாதேவி என்ன பண்றா? அவள் கண்ணன் ஸ்ரீனிவாசன் என்னும் ஒரு அழகியதான இந்திர நீல ரத்தனத்தை அவர்களுக்கு காட்டி கொடுத்து அவர்கள் அதனை அனுபவிக்கும்படி செய்கிறார். அந்த இந்திரநீல ரத்னத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்கிறார். பரிணித பலசங்கா பிராணினக்கிம் பஜானாஹ நிகம விபணி மத்தியே நித்யயுக்முக்தானுஷக்தம் பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்யா பவத்யாஹ விஷகிரி ஹரிணீலம் வெஞ்சிதம் நிர்விஷந்தி விஷகிரி ஹரிணீலம் வெஞ்சிதம் நிர்விஷந்தி. கடைக்குள்ள பூந்துட்டாதே, இந்த செக்ஷன் வேணாண்டா, அந்த செக்ஷன் என்ன இருக்குண்டா, அந்த வஸ்து என்ன இருக்குண்டா, இந்த வஸ்து என்ன இருக்குண்டா அப்படின்னு தெரிஞ்ச ஒருவன் அதே சமயத்தில் உயர்ந்த வஸ்து, அந்த வஸ்து நமக்கு முக்கியமானது, தேவையானது, அதை நாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு அளிப்பதை போன்று தயாதேவி ஸ்ரீனிவாசன் என்னும் உயர்ந்த கருணையை நமக்கு அளிக்கிறார். அப்ப ஸ்ரீனிவாசன் கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம், எல்லாம் கேளுங்க. அவன் தராம வேற யாரும் கொடுப்பா? குழந்தைகள் அப்பா அம்மா விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் கேட்கும்? குழந்தைகள் தாய் தந்தையரை விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் கேட்கும்? அவங்ககிட்டதான் போய் கேட்கணும், வேற யார்கிட்டையும் போய் கேட்க கூடாது. அவன் தான் கொடுக்கக்கூடியவன். மற்றவர்கள் கொடுக்கறதுக்கும் அவன் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, அவன் கொடுப்பது நமக்கு அவனிடத்தில் பக்தியை உண்டாக்கும். அவன் கார் கொடுத்தாலும், வீடு கொடுத்தாலும், பங்களா கொடுத்தாலும், வசதி கொடுத்தாலும், வாய்ப்பு கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும், பொண்டாட்டி கொடுத்தாலும், பிள்ளை கொடுத்தாலும் நமக்கு மேல மேல ஸ்ரீனிவாசனிடத்துல பக்தியை உண்டாக்கும். மற்றவர்கள் கொடுக்கும் செல்வமானது அதில் நமக்கு பற்றுதலை உண்டாக்கிவிடும். அதில் நமக்கு அதீதமான ஒரு பற்றுதலை உண்டாக்கிவிடும் இல்லையா? இப்ப என்னாச்சு, நிறைய பேருக்கு தயாதேவியினுடைய பெருமை தெரியல, ஸ்ரீனிவாசனுடைய பெருமை தெரியல. இங்க போலாமா, அங்க போலாமா, இவா கிட்ட போலாமா, அவா கிட்ட போலாமா கேட்டு இருக்காங்க. இந்த என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு ஆழ்வார் சாதிப்பார். என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. ஆதிப்பிரான் யாரு? இந்த பெருமாள் தான். எந்த திவ்யதேசத்துல, எந்த கஷேத்திரத்துல, எந்த திருக்கோவில்ல இருந்தாலும் திருமலையப்பன் நான் விண்மீது இருப்பாய், மலைமேல் இருப்பாய், இவற்றில் எங்கும் பரந்துரைவாய் என்பதாக, கரந்துரைவாய் என்பதாக அவன்தான் விண்மீதும் இருப்பவன், மலை மீதும் நிற்கக்கூடியவன், வேங்கடத்தின் உச்சியில் நிற்பவன். அபயப்பட்டதான பெருமாள்கிட்ட என்ன கேட்கணும், ஏது கேட்கணும் தெரியல. இந்த ஜனங்க என்ன பண்றது, எங்கெங்கயோ போகும். யாரோ கூப்பிடுறா, நான் உனக்கு இதைத்தானே அதைத்தானே. ஜனங்களுக்கு அதுதான். இன்னைக்கு இங்க இருக்கச்சே நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும், சௌக்கியமா இருக்கணும், வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், நல்ல சுகங்கள் இருக்கணும். இதுதான் ஜனங்களுடைய ஆசை. அது அப்படி ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதையே ஸ்ரீனிவாசன் கிட்ட கேட்கறது இல்ல. வர வர இந்த கலாச்சாரம் குறைஞ்சுட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவா பெரியவாள்னா, ஏதோ ஒரு குறை மனசுல, ஏதோ ஒரு சிரமம், ஏதோ ஒரு சங்கடம் அப்படின்னாச்சும் என்ன பண்ணுவா, அந்த பசங்களை அழைச்சிட்டு போய் நேர பெருமாள் சந்திர நிக்க வச்சு ஒரு ரூபாய் எடுத்து மஞ்ச துணியில முடிஞ்சு, ஸ்ரீனிவாசா திருவேங்கடமுடியானே நல்லபடியா இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி விடாப்பா, உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து உன்னை சேவிக்கிறேன், உனக்கு கல்யாணோத்சவம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு நான் நடந்தே வந்து உன்னை வந்து சேவிக்கிறேன், இவள் அங்க பிரதட்சணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த ரூபாயை பெருமாளுக்கு முடிஞ்சு வைப்பான். இப்போ ஒரு ரூபாய் தான் பெருமாளுக்கு வேல்யூ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இன்னைக்கு நான் உன்னை நினைச்சுண்டு உனக்கு ஒரு காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன், அவாப்த சமஸ்த காமனான உனக்கு இந்த காணிக்கையை போட்டுட்டா சரியா போச்சாங்க. இல்ல இந்த ஒரு ரூபாய் தான் பெருமாளுக்கு இல்லையா? நம்மால முடிஞ்சதை அவனுக்கு நாம என்ன பண்ணணுமோ அப்படி சமர்ப்பிக்கணும்.
ஒரு ஞானம், அப்ப ஒரு பக்தி வந்தது, பசங்களுக்கு ஒரு பயம் வந்தது. பெருமாள் இருக்காருன்னு சொல்லுவா, எதுவா இருந்தாலும் பெருமாள்கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லி கொடுப்பா. அப்பா அம்மா கிட்ட பசங்க ஏதாவது கேட்கறதுன்னா குடும்ப கஷ்டத்துல தாய் தந்தையார் இருக்கச்சே, ஐயோ நம்மளால இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏங்கச்சே என்ன பண்ணுவான்னா, நீ போய் உமாச்சி கிட்ட கேளுன்னு சொல்லி கொடுப்பான். நீ போய் உமாச்சி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அந்த குழந்தை என்ன பண்ணும், அங்கிருந்து சுவாமி சன்னதிக்கு வந்து கையை போப்பின்னு உமாச்சி கிட்ட பிரார்த்திக்கும். அதற்குள்ள இவாளுக்கு அது பெருமாளுடைய கிருபை தான். இவாளுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்ட நிவர்த்தி ஆயிடும். அந்த குழந்தை கேட்டதை வாங்கி கொடுத்த உடனே அந்த குழந்தை சந்தோஷப்படும். உடனே பெரியவா என்ன பண்ணுவா, நீ உமாச்சி கிட்ட தானே கேட்ட, உமாச்சி பத்தியா உனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால நீ நேரம் போய் உமாச்சி கிட்ட தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு. பெருமாள்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும். இது பாரதத்தினுடைய பண்பாடு சுவாமி. பிராட்டப் பிராட்டப் அப்படின்னு அந்த பிராட்டப். அப்ப அது துளசி முளையிலேயே வாசிக்குமா போலே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த பால்யத்திலிருந்தே அந்த மனோபாவத்துல அவளுக்கு ஒரு பிரவருத்தி இருக்கு. பால்யத்திலிருந்தே அவளுக்கு அது ஒரு அபிருச்சி ஏற்படும். ஆனா ஜனங்களுக்கு இது தெரியல. இப்ப அதுவும் இப்ப போற காலம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்மளால நம்முடைய சந்ததிகளை கண்ட்ரோலே பண்ண முடியுமான்னு தோணல. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்க முடியுமா? இதை தடுக்க முடியாது. பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்குமான நாம முயற்சிக்கலாமே தவிர்த்து ஒட்டுமொத்தமா தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நாமளே ரொம்ப தூரம் வந்துட்டோம். தொய் பகுமதி ஹீனாஹா ஹீனஹா ஸ்ரீனிவாசானுகம்பே. அம்மா தயையே உன்னை புரிஞ்சுக்கல. சில பேருக்கு எதை எடுத்தாலும் விருப்பு வரும், எதை எடுத்தாலும் கருப்பு வரும், எதை எடுத்தாலும் கோபம் வரும். அதுவும் சத் விஷயம் அப்படின்னு வரச்சே அந்த சத் விஷயத்துல அவளுக்கு கோபம் வரும். சிசுபால பிரபதிகள் பெருமாளுக்கு இவன் தரிசன தாம்பூலம் கொடுத்துட்டா என்ன சுவாமி பிரச்சனை இவனுக்கு சிசுபாலனுக்கு? உடனே அங்கேயிருந்து குதிக்க ஆரம்பிச்சா சிசுபாலன். கிருஷ்ணனுக்கு தர்மபுத்திரன் ராஜசூய யாகத்துல முதல் மரியாதை பண்ணிட்டா, இவனுக்கு என்ன பிரச்சனை? எம்பெருமானுடைய திரு கல்யாண உலகத்துல 4 பேர் சந்தோஷமா கொண்டாடி இருக்கான்னு சொன்னா துஷ்டனுக்கு அயோக்கியனுக்கு அதுல என்ன பிரச்சனை? ஆனா அதை தடுப்பாங்க. அந்த மாதிரி தயாதேவிய புரிஞ்சுக்கலையா போ, அவன் எங்கேயோ போறான், யாருக்கிட்டயோ போறான், யாரு காலையோ விடுறான். சுவாமி சொன்னார், கரஸ்த முதகம் தெக்வா ககனஸ்தம் அபிவாஞ்சதின. தாகம் எடுக்கிறது ஒரே நாட்டுலாம் வறண்டு போச்சு, கையில நல்லா சில்லுன்னு சொம்புல தீர்த்தம் வச்சிருக்கான். அந்த தீர்த்தம் சாப்பிடலாமோ இல்லையோ? இல்ல, இன்னைக்கு வானிலை அறிக்கை சொல்லியிருக்க, ராத்திரி இருள் சூழ்ந்து புயல்லாம் வரப்போறதான், எச்சரிக்கை கூண்டுலாம் ஏற்றி வச்சிருக்காளாம், மழை வரப்போகுது, அந்த மழை தீர்த்தத்தை சாப்பிடுறேன்னா முட்டாளாடா. கரஸ்த முதகம் தெக்வா ககனஸ்த பவிவாஞ்சதி. அது ஒன்னாச்சா? 2வது என்ன அப்படி கேட்டா, அதுவும் அங்க பாரு நல்ல நதி ஓடுறது, ஆஹா கம்முனு தீர்த்தம் இருக்கு, நான் அங்க போய் சாப்பிடுறேன்னு இவன் போறான். அது என்னது? மிராஜ், காணல் நீர். காணல் நீர் அது எங்கேயோ தூரத்துல தெரியாது. மிராஜ் அப்படின்ற ஆங்கிலத்துல தீர்த்தமா இருக்காங்க. இவன் தேடிட்டே போவான். அதனால்தான் பாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல சொன்னார், புரஞ்சன உபாக்கியானத்துல இந்த மான்கள் மிருக திருஷ்டிக்கார் பேரு. மிராஜ் இருக்கு, காணல் நீர் இருக்கே, அதுக்கு மிருக திருஷ்டிக்கார் பேரு. மான்கள் என்ன பண்ணும், அது மிருகங்கள் என்ன பண்ணும், பார்க்கும், அதோ ஜலம் இருக்கு, அதோ ஜலம் இருக்குன்னு அந்த தண்ணீரை தேடி தேடி போவச்சு அங்க ஒரு புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், அடிச்சு சாப்பிடுவோம். அப்படிதான் மாட்டிக்கிறது. இந்த மான் யாரு? நாம தான். நாம என்ன பண்றோம்? தயாதேவின்ற தீர்த்த விசேஷம் குளிர்ந்த தீர்த்தமா இருக்கு, அந்த தீர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். அதோ தெரியறது நதின்றதாக சொல்லி அதை தேடி போறோம். அங்க நல்ல புஷ்பங்கள், நல்ல பழங்கள் பழுத்து தொங்குறது, மானுக்கு சந்தோஷம், நல்ல பச்சை புல்லுதான் இருக்குன்னு. அதுக்கு பின்னாடி ஒரு புலி மறைஞ்சிட்டு இருக்கு, இந்த மான் கவனிக்கல. அதே சமயத்துல இந்த மானுக்கு பின்னாடி ஒரு வேடை நிக்கிறான், அதையும் இந்த மான் கவனிக்கல. என்ன பிரயோஜனம்? போன மானுடைய கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் ஸ்ரீனிவாசானுகம்பே ஜகதி கதி நிவான்யாம் தேவி சம்மன்யதே யஹ சகல விபுத சிந்தோ சன்னிகர்ஷே பஹந்த்யாம் ஷமயதி மிருகதிருஷ்டா வீச்சிகாபிஹி பிபாசாம். உன்னிடத்தில் வெகுமானம் இல்லாமல் எவனொருவன் வேறொரு கதியை தேடக்கூடியவனாய் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறானோ அப்பேற்பட்டவன் என்ன பண்றான்? தேவநதியான கங்கையின் கரையில் நின்று கொண்டு
காணல் நீரை பார்த்து தண்ணீர் குடிக்க செல்பவனாகிறான். சுரநதி தேவநதி, தாபமும் போகும் பாபமும் போகும். அந்த தீர்த்தத்தை பானம் பண்ணினால் குடித்தால் என்ன ஆகும்? நமக்கு பாபமும் போகும் தாபமும் போகும். தேவகங்கை பக்கத்துல இருக்கு, அது கரையில நின்று இருக்கா, அப்படி அப்படின்னு சில்லுன்னு இருக்கு. அந்த தீர்த்தத்தை விட்டுட்டு, எது தயாதேவியினுடையதான குளிர்ந்த கருணை, அதை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை எல்லாம் நாடி சென்று அந்த தெய்வத்தினிடத்தினுடைய கருணையை எதிர்பார்த்து இருக்கான். பாகவதத்துல ஒரு கதை உண்டு. பாகவதத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார், குண்டதாரோபாக்கியானம்னு பேரு. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பைசா இல்லாதவனை யார் மதிப்பா? பொண்டாடி பிள்ளைதான் மதிப்பாளா? பொண்டாடி பிள்ளைதான் ஒண்ணும் மதிக்கவே அட போட அப்படின்ட்டா. பொண்டாட்டி கிட்டே வராத, நீ காசு படம் இல்லை என்கிட்ட வராத அப்படின்ட்டாவோ. ரொம்ப மனசு வந்து அப்படி காட்டுக்கு வந்தா, அங்க வரைச்சு அங்க ஆகாசத்துல ஒரு யக்ஷன், குபேரனுடைய பணியாள், குபேரனுடையதான சர்வெண்ட், அவன் போயிட்டு இருக்கான். இவனுக்கு உடனே அவனை பார்த்தோடனே சந்தோஷம் வந்துருக்கு. இப்ப நிறைய பேர் ஆத்தா ஒரு கேள்வி கேட்பாரு நம்மளை பார்த்து, என்ன தெரியுமா? ஒரு 10 ரூபாய் நம்ம அதிகமா செலவழிச்சிட்டோம்னா என்ன ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்யறேன்னு கேட்பான். ஏன் சுவாமி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்யறவன் அங்க அச்சரிக்கிற நோட்டை இஷ்டத்துக்கு எடுத்து செலவழிக்கலாமா? செலவழிக்க முடியுமா? அப்படி விடுங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர் யாருடைய கையெழுத்து இருந்தா நம்ம நோட்டை உபயோகப்படுத்துவோமோ அப்பேற்பட்டவரே அதுல இருந்து ஒரு நோட்டை உருவி செலவழிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம மாத்திரம் ஒரு கேள்வி கேட்பான், என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னரா நீ என்ன ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்யறியா, நாசிக்ல அச்சடிக்கிறியான்னு கேள்வி கேட்பான். அவ கேட்கிற கேள்வி நான்சிங் கேள்வி. நாம பதில் சொல்ல முடியுமா? வேற வழி இல்லை, பேசாம தான் நாம இருக்கணும். அப்ப அந்த ரிசர்வ் பேங்க்லயே வேலை செஞ்சா கூட அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இவன் குபேரனுக்கு பணியாள். நம்ம காசு பண்ண வேணும்னா குபேரன் கிட்ட போய் நிக்கிறோம். பத்ரிகாசிரமத்துல போனேன்னா, பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்த உடனே நம்மளை கூட்டு என்ன பண்ணுவா, இந்தா அப்படின்னு கையில அப்படி அமுக்குவோம். யாரோ ஒருத்தர் பத்ரி யாத்திரை போயிட்டு வந்தாருன்னா, பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்துட்டு நாம போய் அவளை விசாரிச்சோம்னா இந்தா இந்தா அப்படின்னு அப்படி கையை அமுக்குவோம். என்னன்னா குபேர காசு அப்படின்னு. அதே மாதிரி குபேர காசுன்னா, அங்க குபேரன் இருக்கான். இவன் என்ன இங்கே போச்சவே ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயில சில்லறை மாத்தி வச்சிருப்பான். அதை கொண்டு போய் அந்த குபேரன் கையில கொடுத்து அதை வாங்கிட்டு வருவான். அதை கொண்டு வந்து நம்ம பாத்துல வச்சுருந்தோம்னா நமக்கு கொட்டுன்னு குட்டுமா பணம். ஏண்டா பத்ரிநாராயணனுடைய ஒரு துளசி, ஒரு சந்தனம், ஒரு புஷ்பம், ஒரு கல்கண்டு, அது பிரசாரம் இல்லை. சரி கொடுக்கத்தான் கொடுக்குற குபேர காசு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கூடாதா? இப்ப லாக்டவுன்ல யூஸ் ஆகும். 1 ரூபாய்க்கு வேற வேல்யூ கிடையாது. அவன் 100 பேர் கொடுக்கணுமே. ஆக்சுவலி குபேரன் அங்க எதுக்கு உட்காந்துருக்கான் தெரியுமோ இல்லையோ? பெருமாள்கிட்ட, சார் எனக்கு பதவி முடிய போறது, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. அந்த அவன் பாவம், அவன் பிச்சை எடுக்கிறான். அவன் கையில பைசா கொடுத்து இவன் படிக்க வந்து நம்ம கையில கொடுக்குறான். இதுல யாரு நாம பிச்சை வாங்கணும்னு தெரியல. குபேரன் செல்வத்துக்கு அதிபதினா, செல்வத்துக்கு அதிபதி இல்ல, செல்வத்துக்கு காவல்காரன். குபேரன் இஷ்டத்துக்கு செல்வத்தை செலவழிக்க முடியாது. குபேரனால அதே ஒரு பைசா எடுக்க முடியாது. நிறைய பேருக்கு அது புரியல. என்னை பார் யோகம் வரும்னா, என்ன பார்த்தாலேயே எனக்கு தெரியுது. ஒன்ன வேற பார்க்கணுமா? இத சைனீஸ் குபேரன் வேற நம்ம வச்சிருக்கோம் ஆத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மொத்த பிரச்சனைக்கும் இந்த மாதிரிதான் காரணம். குபேரனை கூட நம்ம சைனீஸ் தான் மாத்திட்டோமே சுவாமி. அப்ப இந்த தேசம் எப்படி உருப்படும்? ஒழுங்கா அந்த காலத்துல செட்டியார் பொம்மை வச்சிருந்தான், அதை தூக்கிட்டு ஜெல் பொம்மையை கொடுத்து அதை வச்சிருந்தோம். கேட்டா குபேரன் சைனீஸ் குபேரன். வாஸ்து சாஸ்திரம் கூட சைனால இருந்து டவுன்லோட் பண்ணா. இப்போ மொத்த சைனாவில இருந்து எந்த ஆப்லாம் வந்து அந்த ஆப்லாம் வெளியே எழுதுறான். சைனால இருந்து டவுன்லோட் பண்ண மொத்த ஆப்பையும் ரிலீவ் பண்ணுது. மொத்தத்தையும் எடுறா, அப்பதான் உருப்பட முடியும் இந்த உலகம்லாம். அவ்வளவு கஷ்டத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அந்த குபேரனுடைய பணியாளி, குபேரனுக்கு கீழே மணிகிரீவன் ஒருத்தருக்கா. அந்த மணிகிரீவனுக்கு இவன் சர்வன்ட். புரியுதா உங்களுக்கு? அவனை பார்த்து இவன் கேட்கறான், எனக்கு ஏதாவது கொடுங்க. டேய் எங்கிட்ட போய் கேட்கிறேடா, எங்கிட்ட எதிரா பைசானோ? இல்ல நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ண, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இவன் புடுக்கிறான். யாரு? இந்த வறியவன், ஏழை. அப்ப அந்த குண்டதாரன் என்ன பண்ணா, அவன் எஜமானு கிட்ட போய் கேட்கறான், சார் ஒரு 2 மாசத்துக்கு அட்வான்ஸ் சேர்த்து கொடுங்க சார். இதுக்குதான் அட்வான்ஸ் கேட்கறேன்னு. என்னமோ பெரிய ஒரு மகாபிரபுவா நினைச்சுண்டு, நான் என்னமோ லட்சமா சம்பாதிக்கிறேன் நினைச்சுண்டு, என்ன ஒருத்தன் குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் அவருக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ண வேண்டாமா? அதனால எனக்கு 2 மாசத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இவன் சொன்னா, டே உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் மேல இருந்து பர்மிஷன் வாங்கி அவன் கையெழுத்து போட்டாதான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும். நான் எங்கடா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும்?
இருக்கு, நானும் வாங்கலையே, நான் எப்படி கொடுக்க முடியும்னா, சுவாமி நான் இதை சொன்னா அவன் எங்க புரிஞ்சுக்கிறான், இது எல்லாம் நீதான் குபேரகிட்ட வேலை சரியா, குபேரகிட்ட வேலை சரியான், இந்த ஜனங்களுக்கு இது புரிய மாட்டேன்றதுன்னு. அப்புறம் ஒரு வழியா குபேரகிட்ட போய் அவனும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கு பெருமாள் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி திருப்பி இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இவனுக்கு விஷயத்தை புரிய வச்சு, நீ எல்லாம் எங்களெல்லாம் பிரார்த்திக்கார, போய் பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுன்னு அவனை ஒரு வழியா ரீடைரக்ட் பண்ணி அனுப்புறான்னு ஒரு கதை எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இது பாரதத்துல வரக்கூடிய புத்தகார உபாச்சாரம்னு பேரு. அப்ப பாருங்க, நாம ஏதோ குபேரனை உபாசிச்சா நமக்கு செல்வம் கொட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல. அந்த மாதிரி மற்ற தெய்வங்களிடத்துல போய் நாம பிரார்த்திச்சா நமக்கு கிடைக்கும்ன்றது இருக்கு. கங்கை நதிக்கரையில் இருந்து கொண்டு காணல் தண்ணீரை பார்த்து உண்மை என்று பிரமித்து அதை நோக்கி செல்லக்கூடியவனை போன்றதான நிலை நமக்கு திருவேங்கனுடைய தயையை விட்டு மக்களாகிட்ட போடும். அது போன்றதான நிலை நமக்கு. தொய் பகுவதிஹீனா ஸ்ரீனிவாசா அனுகம்பே ஜகதி கதி விஹான்யாம் தேவி சம்மன்யதேயா சகல விபுத சிந்தோ சன்னிகர்ஷே வஹந்த்யா சமயதி மிருகதிருஷ்டா வீச்சிகாபிஹி பிபாசாம் ஆஜ்ஞாம் சாதிம் தனமனுசராணாதிராஜ்யாதிகம் வா காலே திருஷ்ட்வா கமலவசதேப்யகிஞ்சித் கராணி பத்மாகாந்தம் பிரணிஹிதவதி பாலனேனன்யசாத்யே சாராபிஜ்ஞாः ஜகதி கிருதினः संशयन्ते दये त्वाम् पद्माकान्तां प्रणिहितवतीं பாலனேனன்யசாத்யே. அதனால்தான் அம்மா தயாதேவியே, உலகத்தில் உன் பெருமையை தத்துவத்தை உணர்ந்தவர்களான மகான்கள் இருக்காளே, அப்பேற்பட்டதான அவர்கள் பாக்கியசீலர்கள். பிரம்மாணம் சிதிகண்டம் சயாச்ச அன்ய தேவதாக ஸ்மிருதாக பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாது பரிமிதம் பலம். இவர்கள் எந்த காலத்திலும் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்று அந்த பாரமை காந்தத்தில் நிற்பவர்கள். நீங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய லட்சணத்துல புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள், சந்தேகமே வேண்டாம். மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஆனால் மற்ற தெய்வங்களை நிந்திப்பவர்கள் அல்ல. ஏன்னா வணங்கும் துறைகள் பலபலவாக்கி என்று எம்பெருமான் அந்தந்த தெய்வத்திற்கு உரியதான காரியக்கிரமங்களில் அவரவர்களை நியமனம் செய்திருக்கிறார். அப்படி பகவானுடைய அருள் பெற்ற அந்த தெய்வங்களை நாம் நிந்தித்தல் தகாது. ஆனால் நமக்கு எம்பெருமானை தவிர்த்து வேறொருத்தருடைய கிருபை தேவையில்லை. அம்பரீஷ சக்கரவர்த்தி தவம் செய்தான். துர்வாசனுடைய கரை வேற, இது கரை வேற. அம்பரீஷ சக்கரவர்த்தி தவம் செய்தான். அவனுடைய தவத்தை சோதிப்பதற்காக இந்திரன் அவனுக்கு எதிரே தோன்றினான். இந்திரன் தேவேந்திரன் என்ன இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை நாம கௌரவிக்க உடனே அம்பரீஷர் ரொம்ப சந்தோஷம், வந்தேடே வாங்கோ சுவாகதம் சொல்லி அவருக்கு நல்வரவு சொல்லி அவருக்கு தேவையான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினான். என்ன விஷயம்னு கேட்டான். இந்திரன் சொன்னா, நீ தவம் செய்வதை பார்த்து மகிழ்ந்தே உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக வந்தேன். மன்னிக்கணும், நான் உங்களை குறித்து தவம் செய்யவில்லை. அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும். இல்ல பரவாயில்ல, ரைட்டு தான், நீ ஸ்ரீனிவாசன் தான் பிரார்த்திக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு, உங்களுக்கு கொடுக்குறேன். வாண்டாம். இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கோப்பா. இல்ல வாண்டாம். இல்லப்பா நான் சொல்றேன், சரி எனக்கு உங்களால மோட்சம் கொடுக்க முடியுமா? மோட்சம் என்னால கொடுக்க முடியாது. வீடு வாசல் வாகனம் வசதி அந்த மாதிரி கொடுப்பேன். என்கிட்ட அதெல்லாம் இருக்கே, என்கிட்ட எல்லாம் இருக்கே. அப்போ உனக்கு என்கிட்ட எதுவுமே வேண்டாமா? எதுவுமே உனக்கு தேவையில்லைன்னு சொல்றியா? ஐயா இந்திரனே, உனக்கு நமஸ்காரம். உம்மை அழைக்காத பொழுது மற்றவர்களுக்கு வலிய சென்று அவர்களுக்கு வரம் கொடுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை எவனொருவன் உனக்கு கொடுத்தானோ அவனை என்றோ நான் விரும்புகிறேன். அடையாத விருந்தாலே நீ வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், உங்க கௌரவிக்க வேண்டியதுடைய பொறுப்பு நான் கௌரவிச்சுட்டேன். இப்படி ஆஜர் சம்மன் இல்லாத ஆஜரான உனக்கு
யார் வேணா போ, யார் வேணா வரம் கேட்டா அவளுக்கு வரம் கொடு வரம் கொடு. உனக்கு ஒருத்தன் வரம் கொடுத்தானோ இல்லையோ அவன் தானே எனக்கு வேணும். இன்னொன்னு நீ காசு பணம் கொடுக்கிறேன்ற உனக்கே அப்பப்ப ஆபத்து வருது. துர்வாசர் சாபம் கொடுத்தா மொத்தம் முடிஞ்சு போயிடுறது, இந்திரஜித்து வந்தா மொத்தம் காலி ஆயிடுறது. யாரான ராட்சசர் வரா அசுரன் வரா ஐயோ அப்பாப்பான்ற அப்புறம் நீ என்ன பெரிய ஒரு சக்தி? அவசியம் இல்லைன்னா. அதுதான் மகான்கள் என்ன பண்றான்னா பிரம்மருத்ராதிகளுடையதான அந்த பதவியை கூட விரும்ப மாட்டார்கள். இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். பிரம்ம பதவி வேணுமா உனக்கு? இந்திர பதவி வேணுமா? ருத்ர பதவி வேணுமா? பார்த்தேனா இப்படி கூவி கூவி விற்கிறதுனாலேயே அந்த பதவி நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். இப்ப அந்த போஸ்ட் பர்மனண்டா இருந்ததுன்னா ஒருத்தன் பிரம்மா பதவிக்கு நீ வரியான்னு கேட்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பதவி அந்த போஸ்ட் பர்மனன்ட் போஸ்ட் ஒரே ஆள் தான், ஒருத்தன் தான் அந்த போஸ்ட்டுக்கு, வேற யாரும் வர முடியாது அப்படின்னு கேட்டா அப்ப நீ பிரம்மாவாரியா இந்திரனாரியா அப்படின்னு கேட்பாளா? யாராவது கேட்க மாட்டானே. ஏன்? ஒருத்தர் தானே. எப்ப மறுபடி கேட்கிறாளோ அப்படின்னா அந்த பதம்ன்றது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த பதவின்றது பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சுவாமி தேசிகன் சொன்னார் பாதுகாக்கிறதுல அப்படி முண்டி அடிக்க பிரம்மா ஒரு பக்கம் தலை நீட்டார், இந்திரன் ஒரு பக்கம் தலை நீட்டுறான், பரமேஸ்வரன் ஒரு பக்கம் தலை நீட்டுறான். இருக்கு பாதுகாதேவிய சம்பந்தம் தங்களுக்கு கிடைக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு தலையில ஷட்டாரி, கோவில்ல ஷட்டாரி சாய்க்கச்சு அந்த கயிறு கட்டியிருப்பான், அப்படி முண்டி அடிச்சு தலையை நீட்டுவோம். பிரம்மா 4 தலையில ஷட்டாரி சாய்க்கணும்னு நீட்டு. எதுக்கு 4 தலையிலயும் பாதுகாத வேண்டிய சம்பந்தம் வேணும்னு. ஏன்னா பதவிய பதவிக்கும் வித்ர பிரம்ம வினாடிகா பதிவத வித்தியாச சங்காபரான சுவாமி தேசிகன் அப்படி அப்படின்றதுக்குள்ள பிரம்ம பதவி போயிடும், அப்படி அப்படின்றதுக்குள்ள இந்திர பதவி போயிடும். யாரா எந்த பதவினா நிச்சயம்? அதான் எங்களுக்கு தேவையில்லை. சாதாரண விவேகிகள், மகான்கள், சாதுக்கள், பாகவதத்தவர்கள் என்ன பண்ணுவார்? தயாதேவி, அதாவது உலக ரட்சண வியாபாரத்தில் தீட்சிதனான அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயை காட்டிலும் நம்மை ரட்சிக்க கூடியது வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆக்ஞாம் க்யாதிம் தனமனுசரான் ஆதிராஜ்யாதிகம் வா காலே திருஷ்டுவா கமலவசதே அப்யகிஞ்சித் கராணி. அந்த தேசிகன் நாதேன ஸ்திருணமன்யதன்யதபி வா தன்னாபிநாலீகினீ நாலீகஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாசாம்ன யாசாமஹே. பெருமாள் கிட்ட போனால் கூட நின்னையே தான் வேண்டினில் செல்வம் வேண்டாம்னு தான் நிப்பனை தவிர்த்து அவன்கிட்ட கூட எதுவும் கேட்க மாட்டான். அதுக்கும் மேல சில பக்தாள் இருக்கா, வள்ளம் முரட்டு பக்தாள வள்ளம். ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் வந்து அப்படின்வான். என்னன்னா எனக்கு நீதான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. இல்ல அப்படின்னா நீ என்ன வேற பத்தி எனக்கு கொடுக்கறது, நான் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும், நீ எனக்கு அனுகிரகம் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த முரட்டுத்தனமா நிப்பா பெருமாள்கிட்ட. இன்னும் முரட்டார் அப்படின்னா பெருமாள்கிட்ட எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, உன்னை சேவிக்கலாம் வந்த. ஏதாவது வேணுமா? எனக்கு என்ன வேணும் நீயே பார்த்துக்கோ, எனக்கு என்ன வேணும் நீ பார்த்துக்கோ, எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாதது உண்டா? அப்ப நீ சபைக்கனா? நாதேன ஸ்திருணம் அன்யத் அன்யதபி வா தன்னாபிநாலீகினி நாலீகஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாசாம் ந யாசாமஹே. ஒண்ணு தெரியுமா? எம்பெருமானுடையதான திருநாபியில் உள்ளதான தாமரை புஷ்பத்தின் வாசனை உடையதான எங்கள் வாக்குனாலே பெருமாள் இடத்துல எதுவும் கேட்க மாட்டோம். நாளீக சௌரபமுச்சா வாசான யாசாக. இல்ல கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கேன்னு அதை பார்த்தார். நாம் பண்ணின கர்மாக்களுக்கு ஏற்றார் மாதிரி எனக்கு கஷ்டம். தியாக பிரம்மம் ரொம்ப அழகா சொல்றார். நீ வல்ல குணதோஷமே நீ ஸ்ரீ ராமா நாவல்லனேகாணி நளினதலனா. உன்னிடத்துல குணம் உண்டா தோஷம் உண்டா? ராமா உன்னிடத்துல குணம் கிடையாது, உன்னிடத்துல தோஷம் கிடையாது. நான் ஏன் உன்னை தப்பு சொல்லணும்? பெருமாளை என்னையே இப்படி சோதிக்கிற, பெருமாளை என்னையே இப்படி கஷ்டப்படுற, பெருமாளை எனக்கே அப்படி ஆபத்து கொடுக்குற அப்படின்னு கேட்டா அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னார். தனதனைய பிரசவ வேதன கோர்மலை குண்டே அனையல்லுனிப்பை அகங்காரபடனே. ஒருத்தன் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், நல்ல மாப்பிளை. அந்த மாப்பிளை பெண்ணை சௌக்கியமா வச்சுட்டான்.
கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பெண் கர்ப்பவதியானா. கர்ப்பவதியான பெண்ணுக்கு பிரசவ வலி எடுத்தது. அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணா. அந்த பெண் பிரசவ வலியில துடிக்கிறான். அப்பா மாப்பை அப்படியே கொத்தா அவன் காலர் சொக்காய பிடிச்சு, ஏண்டா படுவாவி, உன்கிட்ட என் பொண்ணை கொண்டு ஒப்படைச்சனே, கடைசியில என் பொண்ணு இப்படி பிரசவ வலியால துடிக்கிற மாதிரி பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மாப்பிளையா அப்படின்னு கேட்டா அவனோட பைத்தியக்கார லோகத்துல வேற யாரு? தனதனைய பிரசவ வேதனை, தன்னுடைய பெண்ணுக்கு பிரசவ வலியை உண்டாக்கின காரணத்தினாலே யாராவது மாப்பிள்ளை பேர்ல போச்சுட்டு இந்த மாப்பிள்ளை எனக்கு பொருத்தமில்லாதவன்னு சொல்லுவாளா? ராமா, நீ வல்ல குணதோஷமே நீ உன்னிடத்துல தோஷம் ஏதுறாப்பா. நாம் பண்ணின கர்மாக்களுக்கு ஏற்றால் போல நீ பலப்பிரதானம் பண்ற. அதனால உன்கிட்ட வந்து நிக்கிற, எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. நானா வாய்க்கிறது கேட்கணும் அவசியமே கிடையாது. நாளீக ஸ்பிருஹணீய சௌரப மூச்சா வாசான யாச்சாமக. இப்பேற்பட்டவன் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய நாபி கமலத்துல கூட பிரம்மதேவர் உட்கார்ந்து இருக்க. எங்க வாக்குக்கு அப்படி ஒரு தேவதாந்த சம்பந்தம் கூட கிடையாது. எங்க வாக்குக்கு அப்படி கூட ஒரு தேவதாந்த சம்பந்தம் கிடையாது. ஆக்ஞாம் ख्यातिं धनमनुचरानाधिराज्यानिकं वा काले दृष्ट्वा कमलवसतेः अप्यकिञ्चित्कराणि पद्माकान्तं प्रणिहितवतीं पालनेनन्यसाध्ये साराभिज्ञा जगति कृतिनः संशयन्ते दयन्तुम्. அப்ப வாணாளும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று பிரம்மாவுடைய ஆக்ஞை, அவருடைய பெருமை, அவனுடைய பதவி, செல்வம், பரிவாரம், ஆளுகை இதெல்லாம் ஒரு கால விசேஷத்துல மொத்தம் போயிடும். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் தெரியக்கூடாது. இந்த பிரம்மா கிட்ட இரண்யகசிபு கேட்டான், எனக்கு சாகாவரம் வேணும் அப்படின்னா பிரம்மா முடியவே முடியாது. ஏன்னா எனக்கே அது கிடையாது. அது பேராசை இருக்கே, ரொம்ப பேராசை. ராமசாமின்னு ஒருத்த அவன் என்ன பண்ணா, ஒரு தெய்வத்தை குறிச்சு பிரார்த்திச்சான். அந்த தெய்வம் அவனுக்கு பிரத்யட்சமாச்சு. என்னடா ஒண்ணு, எனக்கு சாவே வரக்கூடாதுன்னா. சரிதான், அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணிடுது. அப்புறம் வந்தான், சந்தோஷப்பட்டான். என்ன சொன்னா, எனக்கு தெய்வம் வரம் கொடுத்துருத்து, எனக்கு தெய்வம் வரம் கொடுத்துருந்தான். உன் பேர் என்னடா? ராமாமீன்னா. என்னடா ராமாமீனா? அவன் மறுபடியும் ட்ரை பண்ணா, ராமாமீன்னா வரல. என்னடா, சாவே வரக்கூடாதுன்னா தெய்வம் அவனுக்கு வாயில சாவே வரவிட்டாம பட்டுடுச்சு. எங்கடா நிரந்தரம்? ராமசாமி சொன்னமா ராமாமி ராமாமின்ட்டா. ஏன்னா சாவே வரல. கும்பகர்ணம் வர வாங்கினாலும் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கு. நாமெல்லாம் இப்படி வர வாங்கினா இப்படிதான் ஏடா கூட வரும். அதுக்கு பேசாம திருடிவாசத்துல போய் எதிதம்மதேவேஷத்துக்கு என்ன பண்ணே ஸ்ரீனிவாசா, எது தெரியும் அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணது ஒரே வார்த்தை சொல்லிட்டா. பெரியோர்கள் நமக்கு வழி காமிச்சிருக்கா சுவாமி. மேலையான செய்வர்கள் வேண்டுவரை கேட்டியல் பெரியோர்கள் வழி காமிச்சிருக்கா. அந்த வழியில் நடப்பதுதான் நமக்கு உத்தேசம். மகாஜனம் ஏரகரச பந்தா என்று அவர்கள் காண்பித்த வழிதான் தொல்வழி, நல்வழி, இல்வழி என்பதாக அந்த வழியில் நாம நடக்கணும் சொல்லி அற்புதமாக அந்த ஸ்லோகத்துடைய அபிஷேகங்களை காண்பிக்கிற. மேல அடுத்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம இந்த தயாசரகத்துடைய அர்த்த விசேஷங்கள் பார்க்கலாம். இப்ப 41 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு 60 ஸ்லோகங்கள் இருக்கு. அதையும் நாம சேர்த்து அனுபவிக்கலாம். வாழியனிதோ புல்வருணிகமாந்தாசரியன் வாழியவன் பாரா அரவிந்த மலர் வாழியவன் போதிலா தாழ்வனரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலானல்லோர் திரள். நாளையிலிருந்து சண்டே மே 17 இல்லையா, நாளையிலிருந்து மத்தியானம் ஐடி டைம் 1 to 1:30 அதுல இப்ப நாம அனுபவிச்ச இந்த தயாசதகத்தினுடையதான டெலிகாஸ்ட் நாளையில இருந்து 1 to 1:30. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்க இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது டெலிகாஸ்ட் அது தெரிஞ்சா உடனே இந்த உபன்யாசத்துல உட்கார வேண்டாம், நிம்மதியா போச்சு நினைச்சுக்காதீங்க. அதனால 1 to 1:30. இப்ப இன்னி வரணும் யானவாபிதயம் முடிந்தது. நாளிலிருந்து அது ஆரம்பமாகுது. அதுக்கு மேல தொடர்ந்து அது ஆரம்பமாகுது. இப்ப இந்த செஷன் நாம இங்க முடிச்சிருக்கோம். ஒரு வாரம் எல்லாருக்கும் ரெஸ்ட் தேவைப்படுறது. எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. லாக்டவுன் நாளைக்கு என்ன அது ஏது அதுன்னு தெரியல. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நாம இந்த தயாசதக உபன்யாசத்துல எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய தயையினாலையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலையும் நாம மறுபடியும் சந்திக்கிறோம். ஸ்ரீமதே வாத்சஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாயமா அஸ்மத்குருபியோ நமः.